शङ्करांश भूम शङ्करार्यपीठ सद्गुरुन् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. ध्यान स्वामी पंचदशी ध्यायम त्रिपंचक घटितम इदम प्रकरण ग्रंथम அதுல விவேக பஞ்சகம் அப்படின்னு பிரதம பஞ்சகம், द्वितीय பஞ்சகம் தீப பஞ்சகம், சித்திர தீபம், திருப்தி தீபம், கூட்டஸ்த தீபம், ஞான தீபம், நாடக தீபம் அப்படின்னு 5 சாப்டர். மூணாவது ஆனந்த பஞ்சகம். அதுல சித்திர தீப பிரகரணத்துல இருக்கும். சித்திர தீப பிரகரணத்துல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயமா இது எங்க இருக்கும் தெரிஞ்சு, ஏன்னா அதோடதான் லிங்க் எல்லா ஸ்லோகமும் இருக்கிறதுனால முதல்ல சித்திர தீபமானது என்ன சொல்றதுன்னா, முதல்ல சுத்த வஸ்திரமான இருந்தது. அதுக்கு பேரு ஜௌத வஸ்திரம்னு பேரு. தோச்ச வஸ்திரம், ஜௌத்தம்னாக்க தோச்சது, வெறும் ஒரு சாரணமும் இல்லாம ஒரு டெயிண்ட்டும் இல்லாம இருக்கக்கூடிய வஸ்திரம் ஜௌத வஸ்திரம். அதுதான் ஆத்மாவானது, கான்சியஸ்னஸா இருக்கு, சித்தா இருக்கு. அதுக்கப்புறம் அதுல என்ன பண்ணா அன்ன விலேபனம் அது பண்ணதுனால அதுக்கு கட்டிட வஸ்திரம்னு பேரு. அதுக்கு டெயிண்டட் கிளாத், அதுல பெயிண்டட் கிளாத். அந்த பெயிண்டட் கிளாத் ஆனது எப்படி இருக்கு அப்படின்னா ஈஸ்வரனுடைய தத்துவமா இருக்கு, அந்தர்யாமி தத்துவமா இருக்கு, ஆனந்தமய கோஷ தத்துவமாக இருக்கு. எல்லாரும் மாயையோட கூட சேர்ந்த ஒரு தத்துவமாக இருக்கக்கூடியது ஈஸ்வர தத்துவம். சுத்தமான சித்தானது அந்த பெயிண்டிங் பண்ற மாதிரி மாயையோட சேர்ந்துட்டு, அதனால மாயையோட சேர்ந்ததுனால அது இப்ப என்ன ஆச்சுன்னாக்க ஈஸ்வர தத்துவமா ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அத மஷ்யாகாரங்கள்லாம் பண்ணாங்க. மஷ்யாகாரங்கள்லாம் பண்ணி அதுல மார்க் பண்ணோம், லாஞ்சித வஸ்திரம்னு பேரு. அந்த மார்க் பண்ணோம்னா அந்த மார்க்கிங் தெரியறது, அது இப்படித்தான் தெரியறது. அது இப்ப இந்த உருவங்கள்லாம் வரப்போறதுன்னு ஆனா கிளியரா தெரியல, என்ன வர்ணங்கள்லாம் தெரியல. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடியது சமஸ்தி சூக்ம சரீரங்களுடைய ஒரு நிலையை குறிக்கிற மாதிரியதான ஒண்ணு. அதுக்கு ஹைரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேரு. இண்டிவிஜுவல் மைக்ரோவா இருந்ததுன்னாக்க அவருக்கு தைஜசன்னு பேரு. டோட்டலா இருந்தது ஆனால் அவருக்கு ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. அதுக்கப்புறம் வர்ணங்கள்லாம் பூச்சி ஸ்தூலமா கண்ணுக்கு தெரிகிற மாதிரி முழு பெயிண்டிங்கா ஆயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடியதுக்கு பேரு விராட் அப்படின்னு பேரு. ஸ்தூல சரீரமா இருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். இந்த எக்ஸாம்பிளை வச்சுட்டே இவர் எல்லாத்தையும் சொல்லிட்டே வர. தௌத்த வஸ்திரம்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம சைத்தன்யத்தை புரிஞ்சுட்டோம். அவரே லாஞ்சித வஸ்திரம் மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது ஹிரண்ய கர்ப்பரை புரிஞ்சுட்டோம். வர்ண பூரணத்தோட கூடினதாக இருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் விராட்டை புரிஞ்சுட்டோம். எங்கெல்லாம் அந்தர்யாமி சொல்லணுமோ அங்கெல்லாம் அவர் என்ன சொன்னார்னா மாயையோடு கூடினதான ஒரு சைத்தன்யத்தை சொன்னார். மாயா அவ சின்ன சைத்தன்யம் தான் ஈஸ்வரன் அப்படி சொல்லி புரிய வச்சுட்டே வந்தார். இதுக்கு நடுவுல இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னார். கதாகாசம், மகாகாசம், ஜலாகாசம், மேகாகாசம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளையும் சொல்லி வச்சார். அதையும் அவர் எங்கெல்லாம் வரும்போது அந்த இந்த திருஷ்டாந்தத்துல இருந்து அவர் எடுத்துப்பார். இதுல கடாகாசம் அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய சைத்தன்யம், ஜீவனுடைய சைத்தன்யமும் அந்த கரணத்தோட சேரும் பொழுதுதான் அது ஜீவனா மாறுறது. அது முந்தின ஸ்டேஜில் எப்படி இருந்ததுன்னா அதுவும் சைத்தன்யமா தான் இருந்தது. அதனால எந்த மாற்றமும் இல்லாத ஒரு சைத்தன்யம்னு சொல்றதுக்காக அந்த ஒரு எக்ஸாம்பிள் கூட்டஸ்த சைத்தன்யம் அப்படின்னு சொல்றதுக்காக கடாகாசத்தை எடுத்துட்டார். வஸ்துதா கடாகாசமானது கடம் உடஞ்சி போச்சுன்னா என்ன ஆகும்? ஆகாசத்தோட சேர போறது, மகாகாசத்தோட சேர போறது. ஆகையினால இந்த தத்துவமானது வெறும் கான்சியஸ்னஸ் பிரின்சிபல் தான் இது கடாகாசம்ன்றது. அதுக்கு ஒரு பேரு, சின்னதா இருக்கும்போது அதுக்கு கூட்டஸ்தன்னு பேரு, அதுவே ஒரு பெருசா இருக்குன்னா அதுக்கு பிரம் அப்படின்னு பேரு. அதனால கடாகாசம் மகாகாசம் அப்படின்னு பண்ணார். இந்த கடாகாசத்துக்குள்ள ஜலம் சேர்ந்துடுது. ஜலம் சேர்ந்துருச்சேன்னா அந்த ஜலத்துல ஒரு ஆகாசம் பிரதிபிம்பிக்கிறது. அதுலதான் வெளியில இருக்கக்கூடிய சந்திரனை பிரதிபலிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ சந்திரன் பிரதிபலிக்கிறாரோ அந்த இடத்துல ஒரு ஆகாசம் இருக்கு. அந்த ஆகாசம் கடாகாசம் இல்ல, அதுல இருக்க அந்த கிரகத்துல இருக்கக்கூடிய ஆகாசத்துல நிரப்பி இருக்கக்கூடிய ஜலம், அந்த ஜலத்துல இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் இப்படி காமிக்கணும். ஏன் இப்படி காமிக்கணும் அப்படின்னாக்க நம்மளுடைய சைத்தன்யத்துல அந்த கரணம்ன்ற ஒரு ஜலம் இருக்கு.
அந்த அந்த கரணத்துல இந்த சைத்தன்யமானது பிரதிபலிக்கிறது. அந்த பிரதிபலிப்பதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அது வசுதா அது ஈஸ்வரனுடைய தத்துவம் தான், அது பிரம்மத்தினுடைய பிரதிபலிப்பு தான். அது பிரதிபலிப்பை பார்த்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்ம அந்த கரணச்சிட்டை இப்ப நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன்னாக்கா நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு பிரம்மம். அந்த பிரம்மத்தை மறைச்சு இந்த பில்டிங் இருக்கு, அந்த பிரம்மத்தை மறைச்சு இந்த ஸ்டேஜ் இருக்கு, அந்த பிரம்மத்தை மறைச்சு இந்த சேர் இருக்கு, அந்த பிரம்மத்தை மறைச்சு நான் உட்கார்ந்து இருக்கேன், அந்த பிரம்மத்தை மறைச்சு நான் உட்கார்ந்து இருக்கேன். இப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக ஜலாகாசத்தை நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். இன்னொன்னு நமக்கு கொஞ்சம் புரியறது கஷ்டம், ஆனா அறிவுக்கு புலன் படுறது. அது எப்படின்னாக்க மழை வருதுன்னு சொன்னாக்க மழை எப்படி வரும்? ஆகாசத்துல இருந்தானே வந்தாகணும், மேகத்திலிருந்து தானே வளரணும். அப்படின்னா மேகத்துக்குள்ள அந்த தண்ணியை எடுத்துன்னு போறதுக்கான ஒரு திறமை இருந்ததுன்னா தானே மழையானது வரும். அப்படின்னாக்கா அது தண்ணி இருக்குன்னாக்கா என்ன அர்த்தம்? அந்த மேகத்துக்குள்ள ஒரு ஆகாசம் இருந்ததே ஆனால் தானே அது பாசிபிள். ஆகையினால மேகாகாசம் ஒண்ணு இருக்கு. அந்த மேகாகாசமானது இங்க எப்படி கூடஸ்த சைத்தன்யமோ பிரம்ம சைத்தன்யமோ கடாகாசம் மகாகாசம்னு சொன்னானோ அது ஒரு உபாதியோட சேர்ந்துருச்சு. ஆனால் சின்ன உபாதியோட சேர்ந்தாங்க ஜீவன் சொல்ற மாதிரி, பெரிய உபாதியோட சேர்ந்தா ஈஸ்வரன் சொல்ற மாதிரி, அது அந்த ஜலத்தோட சேர்ந்ததுனால ஜலாகாசம் ஆயிடுச்சு. மேகாகாசத்தோட சேர்ந்ததுனால மேகாகாசம் ஆயிடுச்சு. இப்ப என்ன, இந்த ஈஸ்வரனும் ஜீவனும் உபாதியினுடைய சம்பந்தத்தினால வந்தவர்கள். மகாகாசமும் கடாகாசமும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னாலும் அப்படியேதான் இருக்கும். அது அந்த கரண சம்பந்தம் வந்ததுனால இப்ப ஜீவன் ஆயிடுச்சு, மாயா சம்பந்தம் வந்ததுனால ஈஸ்வரன் ஆயிடுச்சு. ஆகையினால இப்ப என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, சைத்தன்யம் மாயையோட சேர்ந்ததேயானால் ஈஸ்வரன், சைத்தன்யமானது அந்த கரணத்தோட அவித்தியோட சேர்ந்ததேயானால் ஜீவன். ஆனா இந்த மாயையும் அவித்தியும் ரெண்டுமே உண்மை இல்லை. அது இருக்கா மாதிரி தெரியுது. ஏன்? ரிஃப்ளெக்டட் சைத்தன்யத்தை நான் நினைக்கிறேன் இல்லையோ, அந்த மாதிரி இந்த மாயையோட சேர்ந்த சைத்தன்யத்தை போய் நம்ம ஈஸ்வரன் நினைச்சுட்டோம், அந்தர்யாமி நினைச்சுட்டோம். அந்த காரணத்தினால சேர்ந்த சைத்தன்யத்தை போய் நான் ஜீவன் அப்படின்னு நினைச்சுட்டேன். இந்த ஒரு நாலேஜே நமக்கு இருக்கணும். இருந்ததே ஆனால் இதே பேஸ் பண்ணி தான் இவர் ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் போடுவார். இவ்வளவு விஷயங்களை நம்ம மனசுல வச்சுட்டான்னா 224வது ஸ்லோகத்தை படிச்சா இப்ப இந்த கான்செப்டோட படிச்சா அது புரியும். அதையேவாத்ர திருஷ்டாந்தः யோக்ய ப்ராக் சம்யகீரிதः கடாகாச மகாகாச ஜலாகாச அப்ரகாத்மகः அப்படின்னார். அதையேவ அதனாலதான் இந்த திருஷ்டாந்தத்தை பிராக் முன்னாடியே உங்களுக்கு இந்த திருஷ்டாந்தத்தை சொல்லி வச்சேன். ஏன்னா பின்னாடி நமக்கு சௌரியமா இருக்கணும்ன்றதுக்காக நான் ஈஸ்வரனை பத்தி பேசணும்னு சொன்னாக்க இப்ப வெரி ஈஸி, மேகாகாசம் சொல்லிடுவோம். ஒரு வார்த்தை சொன்னா உங்களுக்கு ஈஸ்வரன் புரிஞ்சிடும். அதே மாதிரி அங்க ஈஸ்வரன் சொன்னாக்க கட்டித வஸ்திரம் அப்படின்னு சொன்னா ஈஸ்வரன் அப்படின்னு புரிஞ்சுப்பான். அதே மாதிரி இங்க ஜீவனை பத்தி சொல்லணும்னா ஜலாகாசம்னு சொன்னாக்க ஜீவன் புரிஞ்சிடும். கடாகாசம்னு சொன்னா கூட்டஸ்தன்னு புரியும். மகாகாசம்னு சொன்னா பிரம்மன்னு புரியணும். அப்படின்றதுக்காக தான் முதல்ல இந்த எக்ஸாம்பிளை வச்சு செட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா இப்ப சொல்றதுக்கு அவருக்கு ஈஸியா இருப்பாங்க. அதையேவாத்ர திருஷ்டாந்தः யோக்யः ப்ராக் சம்யகீரிதः. அதற்காகத்தான் இந்த விசாரம் எல்லாம் நம்ம சித்திரதீப பிரகடனத்துல பண்றதுக்கு சௌகரியமா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு உச்சிதமான ஒரு திருஷ்டாந்தத்தை, யோக்கியமான ஒரு திருஷ்டாந்தத்தை, யோக்யா திருஷ்டாந்தம் சம்யக் ஈரிதா நன்னா உங்களுக்கு முதல்லயே தெளிவாக சொல்லிவிட்டேன். என்ன அது அப்படின்னாக்க கடாகாசம் அப்படின்னாக்க குடத்துல இருக்கக்கூடிய ஆகாசம், மகாகாசம் வெளியில எங்கும் பார்க்கக்கூடியதான அந்த ஆகாசம், ஆல் பர்வேடிங்கா இருக்கக்கூடிய அந்த ஆகாசம் மகாகாசம். அப்புறம் அந்த குடத்துல இருக்கக்கூடிய ஜலத்துல பிரதிபிம்பிக்கிற ஒரு சைத்தன்யத்தை, ஒரு பிரதிபிம்பத்தை கூட அவகாசக்கூடிய ஆகாசத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜலாகாசம். அதுக்கப்புறம் மேகத்துல தண்ணியினால வரக்கூடிய மேகாகாசம். அதுக்கு அப்ரம் அப்படின்னாக்க மேகம்ன்ற அர்த்தம். கம் அப்படின்னாக்க ஆகாசம். அப்ரகாத்மகா அப்படின்னா மேகாகாசம் அப்படின்ற அர்த்தம். இப்போ கடாகாசா மகாகாசா ஜலாகாசா அப்ரகாத்மகா. அப்ர அப்படின்னா மேகம், கம்னா இது அப்ரகா சும்மா ஒரு இன்னொரு அப்படி மேகாகாசம் சொல்ல வேண்டாமன்றதுக்காக அந்த சந்தத்துக்காக அப்படி சொல்லிட்டார். கடாகாச மகாகாச ஜலாகாச அப்ரகாத்மகா.
ஜல அப்ர உபாத்யதீனே தே ஜலாகாஷ பிரகேதயோஹ ஆதாரௌ து கடாகாஷ மகாகாஷௌ சுநிர்மலௌ. இப்ப பாருங்க, அதை வச்சே இப்ப சொல்றதுக்கு சௌரியமா இருக்கு. அந்த கான்சியஸ்னஸா இருக்கக்கூடிய கூட்டஸ்தமும் அந்த பிரம்மத்துக்கும் ஒரு நிர்மலமும் கிடையாது. அது எதோடையும் சம்பந்தப்படாத சுத்தமா இருக்கக்கூடிய நிர்மலமாக இருக்கக்கூடிய சைத்தன்யம். அது சைத்தன்யமா இருக்கு. இந்த ஜலாகாசமும் அபராகாசமும் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஜலாகாசம் ஜீவன் மாதிரி இருக்கு. அந்த குடத்தோட சம்பந்தப்பட்டதுனால ஜலம் வந்தது. அங்க அபரத்துல மேகத்தோட சம்பந்தப்பட்டதுனால அதுக்கு ஜலம் வந்தது. அதனால அது மேக்ரோவா மேகத்துல நிறைய மழை பெய்யறதுனால அது ஈஸ்வரனோட சேர்த்துக்குங்க. இந்த குடத்துல இருக்கக்கூடியது ஜீவனா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக அவர் சொன்னார். ஜல அப்ர, ஜலம் அப்படின்னாக்க ஜலாகாசம், அப்ரம் அப்படின்னு சொன்னா மேகாகாசம். இது ரெண்டும் உபாதி அதீனே, ஒரு உபாதியை அதீனமாக கொண்டிருக்கிறது இல்லையா. சைத்தன்யம் எங்க இருந்தா கூட அந்த சைத்தன்யம் எங்கிட்ட தெரியணும்னாக்க என்னுடைய பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல அது பிரதிபலிச்சாதான் எனக்கு தெரியும் இல்லையா. அதே மாதிரி உலகத்துல தெரியணும்னாக்க எங்கும் இருக்கக்கூடிய மழை, மின்னல், காத்து இப்படி மூலமாக நான் பார்த்தாதான் பகவானை உணர முடியும். நான் ஒரு மாங்காய் விதையை போட்டான்னா மாமரம் தான் வருது, ஆலம் எழுத போட்டா ஆலம் எழுது தான் வருது. இப்படி வெளியில இருக்கக்கூடியதை பார்த்தா அதை ஊகிக்க முடியாது. எப்படி மேலேருந்து எப்போ மழை கொட்டுறதோ அப்ப மேகாகாசத்துல ஜலம் இருக்குன்னு நினைக்கிறானோ, அதே மாதிரி இங்க நான் போட்டது ஒரு விதையா இருக்கு, அது என்னடான்னா இப்ப செடியா ஆறுது. செடியா ஆறுதுன்னா நீங்க பண்ணீங்களா, நான் பண்ணேன்னா, பக்கத்து வீட்டுக்காரர் பண்ணா, யாரும் பண்ணல அப்படின்னா அந்த விதையிலிருந்து முளையாகும் தன்மையை யார் பண்ணிருக்கணும்னு ஆலோசனை பண்ணி பார்க்கும்போது ஈஸ்வரன் தான் பண்ணிருக்கணும். வேற வழி இல்லைன்னு அனுமானம் பண்றோம். இங்க எப்படி அனுமானம் பண்ணா, மேகத்துல இருந்து தண்ணி வருதுன்னா மேகத்துல தண்ணிக்கு அவகாசம் இருந்து இருக்கணும்னு அனுமானம் பண்ணா இல்லையா. அதே மாதிரிதான் இங்க என்ன பண்றோம். இப்போ ஒரு மாவதியை போட்டானாக்க, ஒரு மாங்கொட்டையை போட்டானா மாமரம் தான் வருது. ஏன் அங்க வேற வெய்யாமரம் வரமாட்டேங்கிறதுன்னா யாரையாவது கேட்டு பார்த்தா யாராலையாவது பதில் சொல்ல முடியாதா? யாருக்கும் சொல்ல. அப்ப என்ன ஆச்சு, நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு பண்ண வேண்டியிருக்கு. இது நம்மளுடைய கையில இல்லாத ஒரு விஷயம். இது பகவான் தான் பீஜாங்குரவது பகவான் தான் பண்ணிக்கிறார். பீஜத்திலிருந்து அங்குரமானது பண்றாருனாக்கா என்ன அர்த்தம், ஈஸ்வரருடைய விஷயம். எப்படி அங்க இருக்கக்கூடிய மேகத்துல இருந்து தண்ணி வருதுன்னாக்கா அந்த மேகத்துல ஒரு ஆகாசம் இருக்கணும், அங்க தண்ணி இருக்கணும்னு நீங்க அனுமானம் பண்ற மாதிரி இப்படி அனுமானம் பண்ணோம். இப்படி ஒரு உபாதியை, ஒரு மாங்கட்டையை வைத்துக் கொண்டு ஆலம் விதியை வைத்துக் கொண்டுதான் அங்க புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஜலாகாசத்தை புரிஞ்சுக்கணும்னா என்ன அர்த்தம், ஒரு குடத்துல இருக்கக்கூடிய ஜலத்தை வைத்துக் கொண்டுதான் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஒரு மனிதனுடைய மனசுல இருக்கிறத வச்சுதான் இங்க சைத்தன்யம் இருக்குன்னு புரிய வேண்டியிருக்கு. அங்க இருக்குன்னா எங்க இருக்கக்கூடிய பாவனை ஒரு சாலி கிராமத்திலேயோ ஒரு லிங்கத்திலேயோ வச்சுட்டு தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு ஈஸ்வரனை. இப்படி இருக்கிறதுனால இது ரெண்டுமே உபாதி அதீனம். உபாதினா அர்ஜென்ட், எங்க தோணுகிறதோ அங்க. இது இல்லாம அது தோணாது. அப்படின்னா தோணுவதற்கு சௌகரியமாக இருக்கக்கூடியது உபாதி. உபாதினா உப சமீபே ஆதீயத்தே, அதனால உபாதின்னு பேரு. எப்படி ஒரு ஸ்படிகலிங்கம் இருக்கு, பக்கத்துல ஒரு செம்பருத்தி பூ இருக்குன்னாக்க செம்பருத்தி பூ பக்கத்துல இருக்கிற சாமி மேல இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய பிம்பத்துல பாத்தீங்க, இங்க இருக்கக்கூடிய ஸ்படிகத்துல பாத்தீங்கன்னா சேப்பா இருக்கு. அந்த உபாதியை எடுத்துட்டீங்கன்னா அங்க சேப்பு கலர் போய் அந்த இடத்துல ஸ்படிகமானது தெரியும். இப்படி ஒரு உபாதி சம்பந்தம் வந்துருச்சுனாக்க அந்த உபாதி தான் பெருசா தெரியும். அப்படி தெரியறதுனால இந்த ஜலாகாசமோ மேகாகாசமோ உபாதியை அதீனமாக கொண்டிருக்கிறது. அப்படின்னா என்ன, சைத்தன்யம் இதுல சம்பந்தப்படாம இருக்கு. எது சம்பந்தத்தோட காணப்படுகிறதோ அது ஜலாகாசம் மேகாகாசம் அர்த்தம். அப்படின்னு சொல்றதுக்காக ஜல அப்ர உபாதி அதீனேதே ஜலாகாச அப்ரகேதயோ, ஜலாகாசமும் மேகாகாசமும் முறையே இவைகளுக்கு உபாதிகளாக இருக்கக்கூடிய ஜலத்தையும் மேகத்தையும் அதீனமாக கொண்டிருக்கிறது. எப்படி ஜீவனானவன் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸை அதீனமாக கொண்டிருக்காரோ, பகவானானவன் வெளியில இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை அதீனமாக கொண்டிருக்கிறாரோ, அப்படி இந்த ஜலாகாசமும் மேகாகாசமும் ஜலத்தையும் மேகத்தையும் அதீனமாக கொண்டு நமக்கு காட்சி அளிக்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஆதாரவுத்து, ஆனா இது ரெண்டுத்துக்கும் ஆதாரமா எது இருக்கு? ரெண்டுமே பொய்யான ஒரு தோற்றம் தானே. உபாதியில தோணக்கூடிய ஜபா புஷ்பத்துல செம்பருத்தி பூனுடைய தோற்றம் பொய்யான தோற்றம் தானே, அதுக்கும் சம்பந்தமே இல்லையாது. பக்கத்துல இருக்கக்கூடிய செம்பருத்தியினுடைய கலரை இந்த படிகத்துல பார்த்தா மாதிரி என்னுடைய பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல பிரதிபலிச்சத போய் நான் பார்த்தேனே தவிர
இதுக்கு பின்னாடி ஆதாரமா இருக்கிறது அவர் தானே. அவர் இல்லன்னா கண்ணு வேலை செய்யுமா, காது வேலை செய்யுமா, மூக்கு வேலை செய்யுமா? அவர் இருக்கிற வரைக்கும் தானே வேலை செய்யும். அவர் இல்லன்னாக்க இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் என்ன ஆச்சு, ரெடி அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இருந்தாரே ஆனால்தான் இதுக்கு அதே மாதிரி ஆதாரமா இருக்கிறது ஏதோ அதுதான் கான்சியஸ்னஸ். அதனால ஆதாரவுத்து கடாகாச மகாகாசம். அந்த கடாகாசம்னு சொல்றதும் மகாகாசம்னு எக்ஸாம்பிள்ல சொல்றது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, கான்சியஸ்னஸ் பிளஸ் மாயையில இருக்கக்கூடிய மாயை ஒரு அடி அடிங்க, கான்சியஸ்னஸ் பிளஸ் அந்த கரணம்னு சொன்னதுல அந்த கரணத்தை ஒரு அடி அடிச்சீங்கன்னாக்க ஜீவனும் ஈஸ்வரனும் அப்போ ஒண்ணுதான். எது? சைத்தன்யாம்சன. ரெண்டு பேருமே சைத்தன்யம் தான் சொல்லணும். அதை புரிய வைக்கிறதுக்காக ரெண்டு நான் காமிச்சாதானே உங்களுக்கு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் நீங்க போக முடியும்ன்றதுக்காக சைத்தன்யம் பிளஸ் மாயா இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரன், சைத்தன்யம் பிளஸ் அந்த கரணம் இஸ் ஈக்குவல் டு ஜீவன். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் அடிச்சா சைத்தன்யம் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரன், சைத்தன்யம் இஸ் ஈக்குவல் டு சைத்தன்யம் ஈஸ்வரன் ஜீவன் எல்லாம் ஒண்ணுதான், ஒரே சைத்தன்யம் தான் அப்படின்னு சொல்றதுக்காக ஆதாரௌத் கடாகாச மகாகாசௌ சுநிர்மலம். அது எப்படி இருக்கு அப்படின்னா, அது எதுவுமே டைட்டாக நிரவத்தியமா இருக்கு, நிரஞ்சனமா இருக்கு, சத்தியமாக இருக்கு, ஆனந்தமாக இருக்கு அப்படின்னு சித்தாம் சைத்தன்யமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சுநிர்மலம் ரொம்ப வெகு சுத்தமாக இருக்கு இந்த கடாகாசமும் மகாகாசமும். ஆனா அந்த உபாதியோட ஜலத்தோடையும் மேகத்தோடையும் அது சேர்ந்ததே ஆனால் இந்த கடாகாசமே ஜலாகாசமா மாறுறது, இந்த மகாகாசமே மேகாகாசமாக மாறுகிறது. இதுதான் வேதாந்தத்துல புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு சொன்னார். சொல்லி ஏவம் ஆனந்த விஞ்ஞானமயௌ மாயா தியோர் வசௌ தததிஷ்டான கூட்டஸ்த பிரம்மணீது சுநிர்மலே. அந்த சுநிர்மலோன் முதல்ல சொன்னதையே திருப்பி ஒரு தடவை அந்த விஷயத்தை இன்னொரு தடவை தெளிவு பண்றதுக்காக அதையே சொல்றார். ஏவம் இப்படியாகத்தான் ஆனந்தமயமாக இருக்கக்கூடியவரும் விஞ்ஞானமயமாக இருக்கக்கூடியவர். ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய காரணஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் யாரு? ஈஸ்வரன். விஞ்ஞானமயமாக இருக்கக்கூடியவர் யாரு? மனோமய சரீரத்திலும் விஞ்ஞானமயத்திலேயும் இருக்கக்கூடிய பிரதிபலிக்கக்கூடிய சைத்தன்யமானது ஜீவனுக்கு. அதனால ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனும் விஞ்ஞானமயத்தில் இருக்கக்கூடிய ஜீவனும் எப்படி வந்தாலும் கேக்குறீங்களா? அங்க மாயா, இங்க புத்தி. அங்க மாயா, இங்க அர்த்தகரணம். மாயா தியோர் வசம் அது கூட சேர்ந்தது, அதனுடைய வசம் சேர்ந்ததுனால இப்ப என்ன சைத்தன்யமும் மாயையும் சேர்ந்ததுனால அதுக்கு வேற பேர் வந்துச்சு ஈஸ்வரன். அந்த சைத்தன்யமும் அவித்தியம் புத்தியும் சேர்ந்தது, அந்த கரணமும் சேர்ந்ததுனால அதுக்கு ஜீவன் பேர் வந்துட்டு. அப்படி ஏவம் ஆனந்த விஞ்ஞானமயோ மாயா தியோ தியோன புத்தின்றது. புத்தி புத்தினா அந்த கரணம். புத்தர்வசௌ தது அதிஷ்டான, அதுக்கு அதிஷ்டானமாக எது இருக்கு? அங்க எப்படி ஆதாரமா கடாகாசமும் மகாகாசமும் ஜலாகாசத்துக்கும் மேகாகாசத்துக்கும் சொன்னோமோ அதே மாதிரி இங்க ஆனந்தமயத்துக்கு அதிஷ்டானமாக பிரம்மம் இருக்கு, விஞ்ஞானமயத்துக்கு அதிஷ்டானமாக கூட்டஸ்தன் இருக்கு. ஆனா இங்க லோகத்துல படிக்கும் போது நம்ம மாத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏவம் ஆனந்த விஞ்ஞானமயோ மாயா தியோர்வசௌ தது அதிஷ்டான கூட்டஸ்த பிரம்மாணீது சுநிர்மலே. அப்படின்னாக்க இங்க அதிஷ்டானமானது கூட்டஸ்தமா இருக்கக்கூடியதுன்றது விஞ்ஞானமயத்தோட சேர்க்கணும், ஆனந்தமயத்தோட பிரம்மத்தை சேர்க்கணும் நீங்க, அப்பதான் இல்லையா? ஆகையினால் தது அதிஷ்டான கூட்டஸ்த பிரம்மணீது சுநிர்மலோ, அது ரெண்டும் நிர்மலமா இருக்கு, எதோடையும் சம்பந்தப்படாம இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாயையும் பொய் தோணுகிறது, அந்த கரணமும் பொய் தோணுகிறது. ஆனா அந்த பிரதிபிம்ப சைத்தன்ய பார்த்து நான் உண்மை நினைச்சிட்டு ஏமாந்து போறேன். உலகத்துல இருக்கக்கூடிய வெளியில பார்த்து எல்லாம் இயங்குற மாதிரி தெரியறதுனால நானே அச்சீவ் பண்ணிக்கிறேன். எல்லா ராத்திலையும் சமைப்பா, எல்லா ராத்திலையும் ஒரு ஃபேமிலி இருக்கு, எல்லாரும் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நானும் அச்சீவ் பண்ணிருக்கேன். அது மாதிரி அச்சீவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா லோகத்துல எப்படி இருக்கு, மாயக்கத்துல எப்படி இருக்குன்னாக்க சொன்னா நீ கண்ணை திறந்தாதான் உலகம் இருக்கு, நீ கண்ண மூடிதான் உலகம் இல்லைன்னு சாஸ்திரம் சொன்னா எனக்கு புரிய மாட்டேங்கிறது. அது எப்படி சார் நான் கண்ணா? எவ்வளவு பேர் போய் பாருங்க, கோயம்பேடுல எத்தனை ஃபேமிலி இருக்கு, எத்தனை பேர் வீட்டுக்கு போறான், சமைக்கிறான், அப்பா இருக்கா அம்மா இருக்கா, எல்லாத்தையும் ஒரே ஸ்ட்ரோக்ல பொய்ன்னு சொல்ற, இது எப்படி இது பாசிபிள் அப்படின்னு நமக்கே கன்வின்ஸ் ஆகாத மாதிரி. ஆனா தத்துவம் இதுதான் வேலை நமக்கு சொல்லி தருது. ஆகினா தன் அதிஷ்டான கூட்டஸ்த பிரம்மணீது சுநிர்மலோ அப்படின்னாரு. இப்போ இவனுக்கு கூட்டஸ்தம் அப்படின்னு சொல்லிட்டாரு, பிரம்மத்தை சொல்லிவிட்டாரு. சொன்னோடனே இவனுக்கு இந்த பழைய டவுட் ஒண்ணு வந்துருச்சு. இப்போ நீங்க ஏன் எல்லாரையும் திட்டி நீங்க சொல்றதுதான் நியாயம்னு சொல்றீங்க? சாங்கியம் கூட தானே சொல்றான், ஜீவனை
பிரதிசரீரம் பின்னகான்னு சொல்றான், ஜீவனையும் அசங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறான் அவன். நீங்களும் என்ன சொல்றீங்க, வேதாந்தத்துல ஜீவனை அசங்க எதோடய சம்பந்தப்படுத்தலன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஏன் சாங்கியனையும் யோகத்தையும் முதல்ல இருந்து திட்டிட்டு இருக்கீங்க? சாங்கியனா அதே தானே சொல்றான், அவன் சொன்ன நல்ல பாயிண்ட் வரைக்கும் ஒத்துக்கலாமே, அதுல என்ன தப்பு அப்படின்னு ஒரு சந்தேகம். நீங்க என்ன சொல்றீங்க, ஈஸ்வரன் வெளியில இருக்கான், அவன் தான் சத்தியமா இருக்கான், நீ தான் பீஜத்தை போட்டான்னாக்கா அங்குரம் வருதுன்னா நானா வந்தது, அதே தானே யோக தர்சனமும் சொல்றான். அப்புறம் நீங்க எதுக்கு இந்த சாங்கியம் யோகம் எல்லாம் திட்டுறீங்க? நீங்க அதெல்லாம் ஒத்துக்கொள்ளவே முடியாதுன்னு நீங்க சொல்றீங்களே, அது கொஞ்சம் அடமா தெரியற மாதிரி இருக்க தவிர எனக்கு தத்துவமா தெரியலையே அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. என்ன வந்த உடனே அவனுக்கு சொல்ல, அப்பா தத்துவமசிய நல்லா புரிஞ்சுக்கணும். நானும் என்ன தத்துவம்னு சொல்லும் போது சொன்னேன், சைத்தன்யமும் சர்வஜனாகவும் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா தான் தத்பத வாக்கியார்த்தமா இருக்காரு, தத்பத லட்சியார்த்தமா அவர் தான் இருக்காரு. நான் ரெண்டுத்தையும் ஒத்துண்டேன். பொம்பதத்துல வரும்போது ஜீவனை ஒத்துண்டேன், அந்த ஜீவன் எதோடையும் சங்கம் இல்ல, அதையும் ஒத்துண்டேன், எல்லாம் ரைட்டு அது வரைக்கும். ஆனா இதுக்கு அடுத்து ஒண்ணு சொல்லியிருக்கேன், அசின்னு ஒரு படம், அந்த தத்துவம் இந்த தொம்மும் அந்த மாயையும் அந்த அவிதியையும் அந்த அர்த்தகரணத்தையும் நீங்க அடிச்சுட்டேனால் இருக்கிறது சைத்தன்யம். அந்த சைத்தன்யம் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரன், அந்த சைத்தன்யம் இஸ் ஈக்குவல் டு ஜீவன் சொன்ன அத அவன் ஒத்துப்பானா? ஒரு போர்ஷன் மாத்திரம் ஒத்துண்டானேன்னு கேள்வி கேட்கிறிய. முக்கியமான போர்ஷன் எங்க இருக்கு? சைத்தன்யத்தை தவிர எதுவும் இல்லைன்னு சொல்றேன் நானு. பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்ம இவ. என்னுடைய ஸ்டேட்மெண்ட் வெரி கிளியர். ஒண்ணுதான் சத்தியம், அது ஒண்ணுதான் நித்தியம், அதுக்கும் சாப்பிட இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. பிரம்ம சத்தியம், ஜெகத்தானது மித்தியன்னு சொன்ன அது ஒத்துப்பான அவனுக்கு சத்தியமாச்ச. சாங்கியனுக்கு சத்தியம் ஜெகத்து, அவனுக்கு யோகத்துல இருக்கிறவனுக்கு சத்தியம் ஜெகத்து. நாங்க சத்தியம் சொன்னோம், மித்தியன்னு சொன்னோம். ஜெகன் மித்யா, பிரம்ம சத்தியம், ஜீவா பிரம்ம இவன், அதுவும் உனக்கு ஒத்து வராது. ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுன்றதை நீ ஒத்துக்க முடியுமா? அப்போ உனக்கு புருஷ தத்துவம் எல்லாம் ஒண்ணுன்னு ஒத்துக்க முடியுமா? சாங்கியத்தினால சொல்ல முடியாது. ஆனா விஷயம் தெரியாம, ஏன் சார் அவர் தான் ஒரு போர்ஷன் ஒத்துக்கிறாரு, அந்த போர்ஷன் வரைக்கும் அவளுக்கு நீங்க ஏன் அங்கீகாரம் கொடுக்க முடியும்? ஒரு போர்ஷன் ஒத்துக்க ஏதோ ஒரு போர்ஷன் கொடுத்தாருனாக்கா அப்படித்தான் உங்களுக்கு தெரியும்ன்றதுக்காக உங்க ஃபுல்லா அவருக்கு எழுதி கொடுக்க முடியுமா? நீங்க சார் உங்களதான் 2-3 தடவை உங்க லெக்சர் போயிருக்காரு சார், உங்க வீட்டை அவருக்கு எழுதி கொடுத்துருங்க. இது என்ன நியாயமா? இது ஏதோ ஒரு போர்ஷன் தெரிஞ்சதுனால அது அவ ரைட்டுன்றதுனால அவ கஷ்டத்துல போய் நம்ம சேர முடியாது அப்படின்ற ஒரு சந்தேகம் சிஷ்யனுக்கு வந்துட்டு அவன் கேட்கிறான். இப்போ ஏதத் கக்ஷ உபயோகேன சாங்கிய யோகௌ மதௌ யதி தேஹோ அன்னமய கக்ஷத்வாத் ஆத்மத்வேன அப்யுபேயதாம். அடுத்தது பாருங்க, பொம்பத லட்சியார்த்தம் சாங்கிய சொல்றான், ஜீவன் எதோட சம்பந்தப்படாத இருக்கான், ஜீவனுக்கு இந்த இந்திரியங்கள்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் நம்ம சொல்ற மாதிரியே சொல்றோம், அவன் சொல்றத நம்மளும் எடுத்துக்கிறோம். ஆனா முக்கியமான ஒரு விஷயம், அவன் ஈஸ்வரனை ஒத்துக்கவே இல்லை சாங்கியன். அங்க அடிக்கிறதா நமக்கு, நம்ம எப்படி ஈஸ்வரனை ஒத்துண்டாளுங்க, நமக்கு ஈஸ்வரன் இல்லாம எந்த காரியமும் நடக்காது நமக்கு. இவன் யோகிய பாருங்க, அவன் ஜீவனை பத்தியே அவன் கவலைப்படல. அவனுக்கு கிரியாயோகம்னா தபசு, சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரயோஜனம், இது 3 இருக்கிறது தான் கிரியாயோகம் அப்படின்னு சொல்லிட்டான் யோகிக்க. அதனால அவன் என்ன சொல்றான், ஈஸ்வரனை மாத்திரம் அவன் ஒத்துக்கிறான். நம்ம சொல்ற பரமேஸ்வரனும் அவன் சொல்ற பரமேஸ்வரனும் ஒண்ணு, அவருக்கு பிரணிதானம் பண்ணணும்னு சொன்னா அதுவும் நம்ம ஒத்துட்டோம். இப்போ அவ அந்த 2 ஆங்கிள் ஒன்னா இருக்கிறதுனால நீங்க ஏன் அவ 2 பேரையும் ஏத கக்ஷ உபயோகேன, இவாளுடைய கக்ஷம் அப்படின்னா இவாளுடைய லெவல்ல இவாளுடைய சைட்ல இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட பத்தி பாத்தீங்கன்னா, சாங்கிய யோகோ மதோ உபயோகேன எதி, உபயோகமா இருக்கட்டுமே, அதனால என்ன தப்பு, நம்ம ஏன் அட்மிட் பண்ணக்கூடாது அவ சொல்றது சரின்னு? நீங்க எப்படி அடமா அவளை போய் கிடையவே கிடையாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, இவர் சொல்றாரு அப்படியா, கொஞ்சம் ஒத்துண்டா கூட நான் ஒத்துக்கணும் அப்படின்னு நீ சொல்ற. இப்போ சாஸ்திரமானது என்ன சொல்றது அப்படின்னாக்கா, அன்னாத் வை பிரஜா பிரஜாயந்தே அதோ அன்னேனைவ ஜீவந்தின்னு சொல்ற. அண்ணன் தான் ரொம்ப சக்தி, அண்ணன் தான், அன்னம் வை பிரஜா அன்னமேவ ஆத்மா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னு சொன்னதுனால நாங்க அண்ணா ஆத்மான்னு நம்ம வச்சுட்டு இருந்தாமா, பாக்கி பின்னாடி சொன்னதெல்லாம் அந்யோந்தர ஆத்மா பிராணமய அப்படின்னு சொல்லியிருக்கு.
அதுக்கப்புறம் அந்யோந்தராத்மா மனோமய, அந்யோந்தராத்மா விஜயானமய, அந்யோந்தராத்மானந்தமய, அந்யோந்தராத்மா சர்வாந்தராத்மா ஒண்ணு இருக்குன்னு சொல்லி முடிக்கிறது. அது வரைக்கும் இருக்கக்கூடிய டீச்சிங்க விட்டுட்டு இந்த பேஜ் எல்லாம் கிழிச்சு விட்டு உனக்கு சௌரியமா இருக்குன்றதுக்காக அண்ணன் தான் ஆத்மான்னு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒத்துட்டாதான் ஒத்துக்க முடியுமா? நாஸ்திகம் கூட தான் சொல்றான் அண்ணன் தான் ஆத்மான்னு. இந்த அவனுக்கு தானே தெரியுது எல்லா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தான் இந்த ஜீவன் நினைச்சிட்டு இருக்கான் அவன். சோ வேத பாக்கியனா இருக்கக்கூடிய அவனையே நீங்க அப்ப ஒத்துக்க வேண்டி வரும். இவ்வளவு கஷ்டப்பட்டு பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சை எல்லாம் படிச்சுட்டு வேதாந்தம் வரைக்கும் வந்து நீங்க இந்த தத்துவமசி வாக்கியத்தை விசாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, வேதமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நாஸ்திகனா இருக்கக்கூடிய சார்வாகன் கூட என்ன சொல்றான்? இந்த தேகம் தானே ஆத்மா அப்படின்னு சொல்றான். ஆனாலும் நீங்க சார்வாகனையும் ஒத்துக்கிறீங்களா? இது என்ன ஆர்குமெண்ட்? ஒன்னு ஒரு போர்ஷன் அவளுக்கு கரெக்டா இருக்குன்றதுனால அவளுடைய பிலாசபியை ஒத்துக்கணும்னு சொல்றது அது வந்து மகா பேசல அப்படின்றார். அப்படி சொன்னாக்க இந்த சாருவாகனா இருக்கக்கூடிய நாஸ்திக மதனா இருக்கக்கூடிய இந்த பௌத்தன் ஜெயினன் எல்லாரும் தானே எல்லாருக்குமே தெரியுமே சரீரமானது அன்னம்னு. அப்படி இருக்கக்கூடியவெல்லாம் தேகம் அன்னமய கட்சத்வாத் ஒரு லெவல்ல அவனா ஒத்துருக்கா, நம்மளும் ஒத்துருக்கான்ல. அதனால ஆத்மத்வேன்னு அபிப்பிராயம் அது எல்லாத்தையும் ஒத்துட்டு இல்லாம அதான் ஆத்மான்னு சரீரம் தான் ஆத்மா போங்க கிளாஸ் வேண்டாம் இன்னையோடன்னு சொல்ல முடியுமா? அது எப்படி அசட்டத்தனமா உங்களுக்கு தோன்ற? நாஸ்திகனை போய் நம்மள ஏன்னா நாஸ்திகவாதத்தை அந்த காலத்துல ரொம்ப கண்டிச்சிருக்கோமே. இந்த பூர்வ மீமாம்சகன் வந்து வேத பாக்கியால வந்து உள்ளே சேர்க்கப்படாதுன்னு சொல்லிவிட்டான் இல்லையா? அப்படி இருந்தது. நம்மளுடைய மதத்துல 6 தரிசனங்கள் முக்கியமா அது தெரிஞ்சுக்கணும். அதுல முதல்ல சாங்கிய தரிசனம், அதுக்கப்புறம் யோக தரிசனம், அதுக்கப்புறம் வைசேஷிக தரிசனம், அதுக்கப்புறம் நியாய தரிசனம், அதுக்கப்புறம் பூர்வ மீமாம்சை, அதுக்கப்புறம் உத்தர மீமாம்சை. இப்படி 6 தர்சனங்கள் நமக்கு இருக்கு. அந்த 6 தர்சனத்துல சாங்கியன் அவன் என்ன பண்றான்? ஒரு போர்ஷன் நம்மளோட ஜீவன் விஷயங்கள்லாம் கரெக்டா டிஸ்கஸ் பண்றான். ஆனா ஈஸ்வரனை ஒத்துக்க மாட்டேன்றான் அவன். ஆனா வேதத்தை ஒத்துக்கிறான். அதனால அவன் ஆஸ்திகெல்லாம் போயிட்டான். வேதத்தை ஒத்துக்கிறதுனால ஆஸ்திகத்துல வந்துட்டான். இதுக்கப்புறம் இந்த வைசேஷிகனானவன் என்ன பண்ண? அதுக்கு ஒரு சாங்கியத்துக்கு யாரு சூத்திரங்கள் நம்மளுடைய பிலாசபி எல்லாம் தர்சனம் அப்படின்னு பேரு. ஒரு தர்சனம்னா இது திசை எதனால ஒரு பிலாசபி நம்ம பார்க்கிறோமோ அதுக்கு பேரு தர்சனம்னு பேரு. தர்சனம்னா கொஞ்சம் லூசா டிரான்ஸ்லேட் பண்ணாக்க பிலாசபி அப்படின்னு மட்டும். பிலாசபின்னாக்க என்னன்னாக்க ஜீவ ஈஸ்வர ஜெகத்து இந்த 3த்தையும் விசாரம் பண்ணி உங்களுக்கு என்ன கோல் என்ன சாதனை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதுதான் பிலாசபி. இந்த பிலாசபி எது சொல்லுகிறதோ அதுக்கு பேரு தர்சனம்னு பேரு. தர்சனமா இருந்து ஏன்னா ஒரு தர்சனத்துக்கும் ஒரு ஆச்சாரியன் இருக்கும். அதே மாதிரி சாங்கிய தர்சனத்துக்கு ஆச்சாரியன் யாரு அப்படின்னாக்க கபில முனி தான் ஆச்சாரியன். அவர் வந்து சூத்திரங்கள்லாம் எழுதிட்டாரு. அந்த சூத்திரத்துக்கு ஈஸ்வர கிருஷ்ணன் அப்படின்றவர் காரிக்கை எழுதியிருக்கார். அதுதான் இன்னைக்கு தேதியில இருக்கக்கூடிய சாங்கிய சாஸ்திரம். இந்த சாங்கிய சாஸ்திரக்காரன் வந்து நம்ம சாங்கியத்தை ஒத்துக்கிறோம் அப்படின்னாக்கா அவர் வேதத்தை ஒத்துண்ட காரணத்தெல்லாம் நம்ம ஒத்துண்டுக்கோம். அதனால அது ஒரு ஆஸ்திக தரிசனம் அப்படின்னு பேரு. 2வது நியாய தரிசனம். நியாயமானது எப்படின்னாக்கா பதஞ்சலியானவர் யோக சூத்திரங்கள் எல்லாம் எழுதினார். அதுக்கு வியாசர் மாதிரி பெரியவர்கள்லாம் அதுக்கு பாஷ்யமா எழுதியிருக்காங்க. ஆகையினால இந்த யோக சாஸ்திரத்தை எழுதின பதஞ்சலியானவர் வேதத்தை ஒத்துண்டார். அவர் ஈஸ்வர பிரணிதானம்லாம் ஒத்துண்டாரு. அவர் அஷ்டாங்க யோகத்தை எல்லாம் ஒத்துண்டாரு. யமம் நியமம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் ஆசனம் தாரணா சமாதி இது எல்லாத்தையும் அவர் ஒத்துண்டு எழுதினார். அவரும் வந்து வேதத்தை ஒத்துண்டிருக்காரு. ஆகையினால அவரும் ஆஸ்திக தர்சனத்துல வராரு. 3வது ஒருத்தருக்கு வைசேஷிகன். அவர் யாருன்னாக்க இந்த கணாதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இந்த வைசேஷிக தரிசனத்தை எழுதினார். அவர் என்ன பண்ணார்? எல்லாமே மாலிகூல்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் பொருளா மாறிட்டு அந்த மாலிகூல் ஆனது ஆட்டம்லாம் சேர்ந்துதான் அந்த ஆட்டம்லாம் சேர்ந்துதான் ஒரு நியூக்ளியரா இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய தத்துவமா தான் உலகம்ல இருக்குன்னு எப்படி நம்ம மாடர்ன் சயின்ஸ் இப்ப என்ன சொல்றானோ அதே மாதிரியே அவரும் சொன்னாரு. காட் பார்ட்டிகல் வரைக்கும் இப்போ சயின்டிஸ்ட் போற மாதிரி அந்த பார்ட்டிகல்ன்ற ஐடியால தான் அந்த பார்ட்டிகல்ன்ற ஐடியா இப்ப இருக்கிற சயின்டிஸ்டுக்கு வந்ததுக்கு காரணமே வைசேஷிக்கு சொல்லி கொடுத்த ஐடியா தான் அது. அவர் என்ன பண்ணாரு? எல்லாமே பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கௌதமர் என்ன பண்ணாரு? நியாய தரிசனம். அவரும் அந்த வைசேஷிகரும் கணாதரும் ரொம்ப பெரிய அவருக்கு பேர் ஏன் கணாதர்னு பேர் வந்ததுன்னா
அவர் முழுக்க அந்த மணிகள் எல்லாம் இதுல இந்த ஃபீல்டுல எடுத்தா கூட அது பாவம், அது அகிம்சைக்கு கேடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த மணிகளை தான் பொறுக்கி தின்பானா. அந்த கணாதமாக இருக்கக்கூடிய அந்த மணிகளை வைத்துக் கொண்டு சமைச்சு சாப்பிட்டதுனால அவருக்கு கணாதர்னு பேர். அவர் தான் இந்த வைசேஷிக சாஸ்திரத்தை எழுதினார். கௌதமரானவர் ஞான சாஸ்திரத்தை எழுதினார். நியாய சாஸ்திரத்துல அவன் எப்படி பிரிச்சான்னாக்க எல்லா பொருளையும் பதார்த்தமாக பிரிச்சுட்டான். எல்லாத்தையும் இந்த திரவியங்கள் அபாவம் இது எல்லாத்தையும் அவன் சப்த பதார்த்தமா பண்ணிட்டான். அது மாத்திரம் இல்லாம அவன் தான் இந்த பிரத்யட்ச பிரமாணம், அனுமான பிரமாணம், உபமான பிரமாணம், சப்த பிரமாணம் இது எல்லாத்தையும் நியாய ரீதியா பண்ணான். பிற்காலத்துல என்ன ஆச்சு, இந்த நியாயமும் வைசேஷிகமும் ஒன்னா சேர்ந்துருச்சு. அதனால இதுக்கு தனி பிலாசபி. இவன் மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் இவனும் அனுபவம் ஒத்துக்கிறான், அவளும் இவர் சொல்ற பிரத்யட்ச அனுமானங்கள்லாம் ஒத்துக்கிறாரு. அதனால இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து தர்க்க சாஸ்திரம்னு ஆயிடுது. இப்ப சாங்கியம்னு ஒரு சாஸ்திரம் கபிலமுனி எழுதினது, யோகம்னு ஒரு சாஸ்திரம் பதஞ்சலி எழுதினது, இங்க கணாதரும் கௌதமரும் சேர்ந்து எழுதினதானது இப்ப தர்க்க சாஸ்திரம் ஆயிடுது. இதுக்கப்புறம் பூர்வ மீமாம்சா வேதத்தினுடைய கர்ம பாகம். அவர் என்ன பண்ணார், கர்மா ஒண்ணுதான், இந்த ஞான பாகத்தையே நீங்க எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல பௌத்தனும் ஜெயினனும் வரும்போது வைதிக கர்மாவே இல்லாம போயிடுது. அதனால திருப்பி ரிசரெக்ட் பண்ணணும்ன்றதுனால குமாரில பட்டர் மாதிரி பிரபுதிகள்லாம் என்ன பண்ணாங்க, இந்த வேதத்தினுடைய தன்மை எழுதணும்னா கர்மா இல்லாம இந்த உலகமானது இயங்காதுன்றதை இவங்க புரிஞ்சுக்கணும். அதனால கர்மாவை எவ்வளவுக்கு எவ்வளவு பண்றாதான் ஊர் சுபிட்சமா இருக்கும். நீங்க எல்லாருமே ஞானத்துக்கு வந்துட்டானாக்க ஊர்ல காரியங்கள்லாம் நடக்காது. அதனால 99% நம்ம என்கரேஜ் பண்ண வேண்டியது கர்மட்டா என்கரேஜ் பண்ணாதான் ஊர் நல்லா இருக்கும், உலகம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியால அவர் என்ன பண்ணாரு, ஜெய்மினியானவர் பூர்வ மீமாம்சா சூத்திரங்கள்லாம் எழுதினார். அந்த பூர்வ மீமாம்சா சூத்திரங்கள்ல அவர் என்ன பண்ணார், வேதம் தான் எல்லாமே கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு வேத பிரமாணத்தை முழுக்க முழுக்க நம்பினார். இன்ஃபேக்ட் வேதத்தை தவிர எதையுமே பிரமாணமா ஒத்துக்க கொள்ளக்கூடாது அப்படின்னு வைதிக தர்மம் ஒண்ணுதான் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு வைதிகத்துக்கு வந்துட்டார். அவரும் ஆஸ்திக தரிசனம் தான். ஏன்னா ஆஸ்திக தரிசனம் அவர் தான் ஆஸ்திக தரிசனம். இவெல்லாம் வேதத்தையும் நம்பினாங்க, வேதத்தை மட்டுமே நம்பினார். அதுக்கப்புறமா ஆனா என்ன பிரச்சனை வந்தது, சாங்கியங்கிட்டனா ஈஸ்வரன் அவ ஒத்துக்கல, யோகம் ஒத்துக்கலாம். தார்க்கிகன் என்ன சொல்லிவிட்டான் அப்படின்னா, எங்கெல்லாம் உனக்கு பிரச்சனை வந்தா பீஜத்தில இருந்து எப்படி வந்ததுன்னு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க சொல்லுங்க. அந்த சாயல் இருக்கிறதுனால வந்தது, அந்த சாயல்ல இருந்து இந்த தண்ணி இருக்கிறதுனால வந்தது, அந்த தண்ணியும் இந்த ஆக்சிஜன்லாம் ஒன்னா சேர்ந்து வந்தது, அது வரைக்கும் இந்த அதெல்லாம் இல்ல. கேட்ட கேள்வி பீஜத்தில இருந்து எப்படி அங்குரம் வந்ததுன்ற கேள்விக்கு பதில் இருக்கா? எப்போ உங்களுக்கு பதில் தெரியலையோ அப்ப ஈஸ்வரன் ஒப்புங்க. அவன் ரொம்ப சிம்பிளா முடிவு பண்ணிட்டான். எப்போ நம்மளுடைய ஹியூமன் இன்டெலெக்ட் ஃபெயில் ஆகுதோ அப்போ லெட் அஸ் அக்செப்ட் காட் ஃபேக்ட் அப்படி சொல்றதெல்லாம் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஈஸ்வரனை ஒத்துட்டான். அவனும் ஒரு வழியில. ஆனா பூர்வ மீமாம்சகத்துக்கு மாத்திரம் ஈஸ்வரனை ஒத்துக்கிறதுல பிடிக்கல. அது ஈஸ்வரனை ஒத்துக்க வேதத்துக்கே அந்த பவர் இருக்கு, பலனை கொடுக்கக்கூடிய பவர் இருக்கும் பொழுது அந்த நீங்க எதுக்கு நடுவுல ஒரு புரோக்கரான ஈஸ்வரன் நீங்க எடுத்துன்னு வரணும்? நீங்க இன்னைக்கு சந்தியாவனம் பண்ணி இன்னைக்கு கர்மாவை பண்ணி நல்லா காயத்ரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான மெட்டீரியல் பெனிஃபிட் ஆனது ஆட்டோமேட்டிக்கா வரும். அத சொல்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? இல்ல இது எல்லாத்தையும் ஈஸ்வரன் கணக்குல வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இவனுக்கு பலன் கொடுப்பான்னு சொல்றதுல உனக்கு என்ன லாபம்? ஒத்துக்க வேண்டிய அவசியமே இல்லாத போய் நேர ஈஸியா ஒத்துக்கிற பாயிண்ட் இருக்கும்பொழுது, லாகவமாக ஒரு விஷயம் இருக்கும்பொழுது யாராவது இப்படி போய் மூக்க தொடுவானா? இப்படி மூக்க தொடுறது தானே நியாயம். அதனால வேத மந்திரங்களுக்கு ஒரு பவர் இருக்கு, அது சொன்ன மாத்திரத்திலேயே உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க போறது. அதனால நடுவுல ஒரு ஈஸ்வரனை நீங்க ஒத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ நம்மளுடைய வேதாந்த மதம் வந்தது. இதுக்கு அடுத்தது இவர் என்ன பண்ணிட்டாரு, இது என்னடா இப்படி இருக்கான்னு சாங்கியங்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய ஒரு கட்டையை எடுத்துட்டு யோகிய அடிக்க வேண்டியது. யோக தரிசனத்துல சாங்கியனை என்ன கிண்டல் பண்ணானோ அதை வச்சுட்டு அதை வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தார்க்கிகனை அடிக்க வேண்டியது. தார்க்கிகனுடைய கோலை வச்சுட்டு அடிக்க வேண்டியது. அதனால இவர் என்ன பண்ணார், எல்லாத்துல இருந்து எடுத்தாரு. இது பாருங்க, பூர்வ மீமாம்சை சொல்ற மாதிரி வேதம் தான் பிரமாணம், சப்த பிரமாணம் தான் சாஸ்திரம் தான், உபனிஷதைக கம்மியன்றதை நான் ஒத்துக்கிறேன்னு அவங்ககிட்ட வாங்கிட்டார்.
அவன் என்ன சொன்னா, வேதமானது பிரத்யட்சத்தினாலேயும் அனுமானத்திலையும் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத விஷயத்தை சொல்லக்கூடியது எதுவோ அதுதான் வேதம்னு சொன்னால நானும் ஒத்துக்கிறேன். நான் ஏன்னா இந்த பிரத்யட்சமா இந்த ஜீவபிரம ஐக்கியத்தை யாராலையாவது கண்டுபிடிக்க முடியுமா? அனுமானத்தினால கண்டுபிடிக்க முடியாதா? எனக்கும் அது சௌரியமா இருக்கு. அதனால நீ சொன்ன அந்த எக்ஸாம்பிள் நான் அவன் எதுக்கு அதை கேட்டான்? ஏன்பா இந்த மாதிரி இந்திரன் இருக்கா, சொர்க்கம் இருக்குன்றது, இந்த யாகம் பண்ணாதான் சொர்க்கம் இருக்குன்னு சொல்றத வேற யாராவது சொல்ல முடியுமா? பிரத்யட்சத்தினால சொல்ல முடியுமா? அனுமானத்தினால சொல்ல முடியுமா? மேல ஒரு லோகம் இருக்குன்றது யாராலையாவது அனுமானம் பண்ண முடியுமா? எப்போ உனக்கு பிரத்யட்சமோ அனுமானத்தினாலையும் பண்ண முடியாதோ அப்ப நான் சொல்ற வேதத்தை ஒத்துக்குவான்னு சொன்னான். இது நமக்கு சௌரியமா இருக்கு. ஆமா நான் ஒத்துக்கிறேன். எனக்கு என்ன பின்னாடி ஆமா ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுன்னு சொல்றது வேதம் தானே சொல்லும். இது பிரத்யட்சத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ சொல்ல முடியாது இல்லையா? அதனால மோஸ்ட் ஆஃப் தி போர்ஷன்ஸ் நம்ம பூர்வ மீமாம்சைகிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டோம். நமக்கும் அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன வந்துருச்சுன்னாங்க, நம்மளும் வைதிகன்னு சொல்லிக்கிறோம், அவனும் வைதிகன்னு சொல்றான். பாக்கி பேரோட கூட நமக்கு அவ்வளவு சண்டை இல்ல. பாக்கி பேர்ல தப்புன்னா தப்புன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இந்த பூர்வ மீமாம்சகனை தப்புன்னு சொல்லணும்னாக்கா நான் ஒரு தடவை 10 தடவை யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அவனுக்கு என்னெல்லாம் லாஜிக் தெரியுமோ அதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு என்னெல்லாம் லாஜிக் தெரியுமோ அவனுக்கு தெரியும். அவன் என்ன பண்ணா ஒரே ஒரு பிளாவை பண்ணிவிட்டான். ஏன்னா ஈஸ்வரனை ஒத்துக்கல. அதான் அந்த இடத்த இவ ஆச்சாரியார் பிடிச்சு விட்டாரு. அதெல்லாம் கிடையாது, நிரீஸ்வரவாதி நீ. அதனால அந்த ஒரு ஆங்கிள் நான் உன்னோடையும் சரியா போல. அதனால நீங்க முதல்ல ஒத்துக்கிறேன் நான். இவன் சொல்ற மாதிரி ஒரு கட்சத்துல நீங்க ஒத்துக்கலாமே சாங்கியனையும் யோகனும் அப்படின்னு கேட்ட மாதிரி நாங்களும் ஒத்துக்கிறோம். எது வரைக்கும் ஒத்துக்கிறான்னாக்க, ஜென்மா ஜென்மாவா நீ இந்த கர்மாலாம் நல்ல கர்மா பண்ணி அதுக்கப்புறம் யஜ்ய யாகாதிகள்லாம் பண்ண உடனே அடுத்த ஜென்மால உனக்கு பிராமண ஜென்மா கிடைக்கும். அந்த ஜென்மாவிலையும் உனக்கு ஜந்தூனாம் நர ஜென்ம துர்லபம் அப்படின்னு அதான் சொன்னாரு. அதுலயும் விப்ரத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த விப்ரனா இருந்தாலும் எல்லாருமே வைதிக தர்மத்துக்கு வரானா, அதுலயும் சில பேர் வைதிக தர்மத்துவா வரக்கூடியதான ஒரு சான்ஸ் இருக்கு. அதுலயும் வைதிக தர்மம் வரவன் எல்லாருமே வேதாந்தத்துக்கு வரானா, அவனும் வருதுல. அப்படியே வேதாந்தத்துக்கு வந்தவன் எல்லாம் ஞானியாகிறானா, அதுவும் இல்ல. இப்படி ஞானம் வரக்கூடிய அளவுக்கு வேதாந்தத்துக்கு வரக்கூடிய அளவுக்கான தகுதியானது கொடுக்கக்கூடியதுக்கு காரணம் போன ஜென்மால பண்ண பூர்வ மீமாம்சகனா இருந்து கொண்டு கர்மாக்கள்லாம் பண்ணதுனாலையும் உபாசனையிலும் பண்ணதுனாலையும் தான். அந்த நாளுடைய பலன் தான் இந்த ஜென்மாலும் நீங்க பகவத்கீதையும் பஞ்சதேசியும் உபனிஷத்தையும் நீங்க படிக்கிறீங்க. ஆகையினால இதெல்லாம் நமக்கு முன்னாடி முடிஞ்ச காரியம். இது எப்படின்னாக்க, திருப்பி நான் 1வது படிச்சு 2வது படிச்சு 3வது படிச்சு ஐஐடி வந்தா மாதிரி இது திருப்பி எனக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக நான் 3வதுக்கோ 4வதுக்கோ போய் உட்கார முடியாது. ஈஸியா அங்க போனா பாஸ் கொண்டு வந்தாரு நீங்க சொல்ல முடியாது. வேதாந்தத்துக்கு வந்தாச்சுன்னாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க சுரஸ்யதாரா நிஷிதா துரஸ்தியா நீங்க கத்தியில ஏறி வந்துட்டீங்க. விவேகம் வைராக்கியம் எல்லாத்தையும் ஒத்துண்டு பாதி தூரம் வந்தாச்சு. நயகாரா மேல கூர் வாழ்ல நடந்துட்டு இருக்கோம். இப்ப நீங்க திரும்பி போய் இவளோட சேர முடியாது. பாக்கி பேரோட இந்த மீமாம்சகனோடைய சாங்கியனோடைய யோகிக்கனோடைய நீங்க சேர முடியாது. துவைதிகளோடைய நீங்க போய் பஜனை கூடிய சேர முடியாது. ஏன்னா நீங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களே ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு, கான்சியஸ்னஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம். இப்போ இப்படியும் வர முடியாது. இப்ப என்ன இருக்கு, அந்த பக்கம் போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அது கஷ்டம்னு தெரியுது, ஆனா வேற வழி கிடையாது. அந்த சாய்ஸ் தான் உங்களுக்கு இருக்கு. அதனால இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை நீங்க அறிஞ்சுதான் ஆகணும் இந்த ஜென்மால. வேற இல்லையா வேற வழி. இப்படிதான் வர முடியாது, இல்லைன்னு கீழே விடுவீங்க நீங்க. ஆகையினால என்ன, வேதாந்தத்துக்கு எப்ப மாட்டிட்டோமோ அப்ப இந்த வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய பிரம்மத்தை தெரிந்து கொண்டுதான் ஞானம் அதேவத்து கைவல்யம்னு சொன்னா உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையோ அந்த ஞானத்தை அடைஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம எப்படி இதெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியும் இந்த சாங்கியனையும் யோகனையும் அப்படின்னாக்க, வைதிக தரிசனத்துல இருக்கக்கூடிய சாங்கியனையும் யோகனையும் தார்க்கிகனையுமே நம்ம ஒத்துக்க முடியலன்னாக்க, நீங்க சொல்லுமா தேகம் அன்னைய கக்ஷ்வால் ஆத்மத்வேன அப்பியபேதம், அதை எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? நாஸ்திகன் சொல்லக்கூடிய அன்னமே ஆத்மான்னு சொல்லக்கூடியது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? அப்படி ஒத்துட்டாக்க நாஸ்திகனுக்கும் இடம் கொடுத்த மாதிரி ஆயிடுவேன். எல்லாருக்கும் தான் அது மாதிரிதான் இதுவும். ஆகையினால சாங்கியம் சொன்னது கரெக்ட்னாக்கா அவன் ஜெகத் சத்தியத்துவத்தை சொல்ற வரைக்கும் அவனுக்கு நமக்கு சரியா வராது. அவன் ஜெகத் சத்தியம்னு சொல்றான், இவனும் ஜெகத் சத்தியம்னு சொல்றான், பூர்வ மீமாம்சகனும் ஜெகத் சத்தியம்னு சொல்றான், தார்க்கிகனும் ஜெகத் சத்தியம்னு சொல்றான். எல்லாருமே ஜெகத் சத்தியம். இங்க பார்த்தாங்கன்னாக்கா துவைத்தியம் ஜெகத் சத்தியம்னு சொல்றான், அவன் விசிஷ்டாத்வைத்தியம் ஜெகத் சத்தியம்னு சொல்றான். ஆச்சாரியா இஸ் ஒன்லி சோல், கிடையவே கிடையாது ஜெகத் மித்யா அப்படின்னு சொல்ற ஒரே ஒருத்தர் தான். அதே மாதிரி எல்லாரும் முக்தினா என்ன சொல்றாங்க, எல்லா அபிலாசமும் ஏகதேசமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இறந்த பிறகுதான்
முக்தியானது அப்படின்னு ஆச்சாரியார் கிடையவே கிடையாது, ஜீவனேவ அப்படின்னு சொல்ற. ஜீவன் முக்தின்ற கான்செப்ட், அதே மாதிரி ஜெகத் மித்யான்ற சொல்ல கான்செப்ட், மாயை தான் காரணம், அந்த மாயை தான் எல்லாத்துக்கும் காரணம், அந்த மாயை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதை அனுபவிக்க முடியுமே தவிர அது என்னது என்று அறிய முடியாது, அனிர்வச்சனீயமான மாயை இப்படின்னு சொல்லக்கூடிய பிலாசபி எல்லாம் இவ்வளவு இருக்கும் பொழுது அவன் ஜஸ்ட் பிகாஸ் அவன் சொன்னா பாருங்க ஜீவன்றவன் எதோடையும் சம்பந்தப்படாம இருக்கான்னு சொல்றதுனாலேயே சாங்கியனை ஒத்துக்கோன்னு சொல்றது ஒத்துக்கொள்ள முடியாது. அவனே இந்த மாதிரி நாங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கிட்டான், அதுக்கப்புறம் நாங்க ஒத்துப்போனா அவங்க சாங்கியனும் யோகணும்னு அடுத்ததுல கேட்கப்படுற. அதனால ஒரு ஃபேக்டர் அவர் சொன்னதுனால ஒத்துன்றதுனால அவனை ஒத்துக்கணும்ன்றது கிடையாதுப்பா அப்படின்னு சொல்றாரு. இப்ப சிஷ்யனுக்கு இன்னொரு சந்தேகம் வந்துருது. அவனுக்கு இப்ப குரு அட்வைஸ் பண்றாரு, ஆத்மபேதோ ஜெகத் சத்யம் ஈஷோன்யா இதி சேத்ரயம் த்யஜ்யதே தைஹி ததா சாங்கிய யோக வேதாந்த சம்மதிஹி. ஆத்மபேதா அவன் என்ன சொல்றான், எவ்வரி ஜீவா இஸ் டிஃபரண்ட் அப்படின்னு சொல்றான். நம்ம அப்படியே சொல்றோம் எல்லா ஜீவனும். அவன் ஜீவன் அசங்கம்னு சொன்ன ஒரு வார்த்தையை மாத்திரம் சொன்னான்றதுனால நீங்களும் அசங்கன்னு சொன்னீங்க, அவனும் அசங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு சொன்னா எப்படி நியாயம் அது? அவன் என்ன சொல்றான், ஆத்ம பேதா பிரதி சரீரம் பின்னகா, ஜீவாத்மாவானது ஒரு சரீரத்திலயும் இருக்கான், ஒரு சரீரத்திலயும் வேற வேற ஜீவன், அவனுக்கு இந்த கான்சியஸ்னஸ்க்கெல்லாம் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்றான். அதை எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? சரி, இன்னொன்னு ஒண்ணு பாருங்க, ஜெகத் சத்தியம்ன்றான். அவன் என்ன சொல்றான், நம்ம பார்க்கக்கூடிய உலகமானது எதெல்லாம் கண்ணால் பார்க்கிறோமோ அதெல்லாம் உண்மைன்றான். நம்ம என்ன சொல்றோம், எதெல்லாம் கண்ணால் பார்க்கிறோமோ அதெல்லாம் மாயைன்னு சொல்றோம். ரெண்டு பேருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க, ஜெகத் சத்தியம் யாருல இருந்து, துவைத்தியில இருந்து, விசிஷ்டாத்வைத்தியில இருந்து, சாங்கியம், யோகம், வைசேஷிகம், நியாயம், பூர்வமீமாம்சை, அத்தனை ஆஸ்திக தரிசனம் எக்ஸப்ட் பாரிங் சங்கரா, எல்லாம் வேதாந்தத்திலேயே 3 டிவிஷன், அந்த 3லயும் இதரால் 2 பேர் இருக்கா. இப்ப எல்லாம் ஜெகத்த சத்தியம்னு சொல்லும் பொழுது நான் எப்படி அவளோட ஒத்து போக முடியும்? இவன் சாங்கியன யோகனும் ஜெகத் சத்தியம்னு சொல்றான். ஜெகத் எப்படி சத்தியமாகும்? எங்களுக்கு ஜெகத் ஒரு நாள் சத்தியமாவே கிடையாது. இதை நான் பாக்கறதுனாலதான் ஜெகத் சத்தியமா தோன்றது தவிர நான் பாக்கறது ஜெகத் இல்ல. தூங்கும் போது ஜெகத் இல்லையே அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுன்னு பெருசா சொல்லிட்டு இருக்கான். ராத்திரி தூங்கும் போது ஜெகத் இல்லையே, இல்ல எல்லாருக்குமே யாரும் இல்லையே, அதனால ஜெகத்தானது இருந்ததே, ஆனால் இருந்திருக்கணுமே, எனக்கும் உங்களுக்கு தூங்கும் போது தெரிஞ்சிருக்கணுமே, தெரியலையே அப்படின்ற ஒரு லாஜிக் எல்லாம் வச்சுட்டு ஜெகத் சத்தியத்துவத இல்லன்றத நம்ம தீர்மானம், மாயை தான் இதுன்னு தீர்மானம் பண்ணோம். ஜெகத் சத்தியம் ஏன்னா இப்போ மாயையை பத்தி இவ்வளவு நாள் அதை வச்சுதானே நம்ம ஈஸ்வரனை வச்சுட்டு தானே இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அவர் தான் ஏச சர்வேஸ்வரா, ஏச லோகபாலகா, பூதானாம் அவ்வியகான்னு சொல்லி பார்த்தோமே. அப்புறம் ஹிருத்தேசிய, அர்ஜுன திஷ்டி, மாயா, அந்தர்யாமி தத்துவங்கள்ல இந்த ஒரு கான்செப்டை வச்சுட்டு தான் பார்த்தோம். அது மாத்திரம் ஈஷஹா அந்யஹான்னு எல்லாரும் ஒத்துட்டாங்க. அவங்க எல்லாம் சாங்கியம் என்ன சொல்றான், ஈஸ்வரன் இல்ல, அவன் ஈஸ்வரனையே ஒத்துக்கல. அப்படி ஒத்துட்டு இருந்தாலும் அவன் ஜீவனா ஒத்துக்கிறதுக்கு அவன் தயார் இல்ல, புருஷனை அப்படி போயிட்டான். யோகம் கிளீனாவே ஒத்துட்டான், ஈஸ்வரன் அந்யஹா, ஜீவனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஈஸ்வரனான வேற, அவர் படைக்கிற, நம்ம எல்லாம் தாசோகம் பிரின்சிபல்ல இருக்கோம். அவர் தாசனா இருக்கிறதுக்கு அவர் நல்லா நியமனம் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம பகவான் சொல்றபடி கேட்டுட்டே இருக்கணும், தாசனா இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். தார்க்கிகன் என்ன சொல்லிட்டான், எங்கெல்லாம் மாட்டிக்கிறியோ அந்த ஈஸ்வரனை போட்டுட்டீங்களா, உங்களுக்கு கஷ்டப்படுறா, நீங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியா, ஈஸ்வரன் தான். அவனா நீங்க சந்தோஷமா இருக்காதா, ஈஸ்வரன் தான். எங்கெல்லாம் உங்களுக்கு பதில் தெரியலையோ அங்க ஈஸ்வரனை போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஈஸ்வரன் வேறையா போடுறான், ஜீவனை வேற. பூர்வ மீமாம்சகன் கேட்க ஈஸ்வரனே கிடையாதுன்ட்டான். சாருவாகன் அவன் கேட்கவே வேண்டாம், அவன் வேதத்தையும் நம்பல, ஈஸ்வரனையும் நம்பல. அவன் பௌத்தனும் ஜெயினும் என்ன சொல்லிட்டான், வேதம் வந்தாலும் எங்கிட்ட வராத, வேதத்துல சொன்னது எதையுமே நாங்க ஒத்துக்கல, நீங்க வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் போயிட்டாங்க. இருக்கிறது யாரு, ஒரே ஒரு அத்வைதி தான் இருக்கான். அவன் ஜீவனை அந்நியமா ஒத்துக்குவே, ஈஸ்வரனை அந்நியமா ஒத்துக்குவே இல்ல. அது மாயினாலையும் அந்த அந்த கரணத்தினாலையும் அந்நியமா தெரியறது. அறிவுனால இந்த மாயையும் அந்த கரணத்தையும் அடிச்சுட்டாங்க. வாட் ரிமைன்ஸ் இஸ் ஒன்லி தட் கான்சியஸ்னஸ். இதுதான் நினைக்கிறது. அதனால ஜீவனுக்கும் ஈஸ்வருக்கும் தத்துல இருக்கக்கூடிய, தத்பதத்துல இருக்கக்கூடிய சர்வஜியத்துவம் எல்லாத்தையும் அடிச்சிருங்க. பொம்பதத்துல இருக்கக்கூடிய கிஞ்சிக்கியத்துவம்ன்றதெல்லாம் அடிச்சிருங்க. என்ன நிக்கிறது, அசி. அங்க சைத்தன்யம் இருக்கு, இங்க சைத்தன்யம் இருக்கு. அந்த சைத்தன்ய அம்சத்துல நீங்க தான் பிரம்மம் அப்படின்னு தான் சொல்றது. ரொம்ப முக்கியமானது எங்க இருக்கு, அசிபதத்துல இருக்கு இல்லையா.
தத்பதத்துல நம்ம போன தடவை எக்ஸாம்பிள் லட்சியார்த்தமா இந்த தத்துவமசியை பார்க்கும்போது சோயம் தேவதத்தான்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். நம்ம அந்த தேவதத்தனை எப்படி படிச்சீங்க? சின்ன வயசுல பார்த்த தேவதத்தனை ஒரு 40 வருஷம் பொறுத்து டெல்லியில பார்க்கும் பொழுது அந்த அப்ப இருந்த தேவதத்தனுடைய மூஞ்சி வேற, உடம்பு வேற, மூக்கு வேற, மீசை இல்ல, எதுவும் கிடையாது அப்ப ஸ்கூல்ல படிக்கும் போது. இப்ப 40 வருஷம் போகும்போது அவனுக்கு பல்லுகள் எல்லாம் பொக்கவாயி எல்லாம் இருக்கு, டிரெஸ் எல்லாம் வேற. இருந்தாலும் நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? சில விஷயம் தள்ளினீங்க, சில விஷயங்களை கொண்டீங்க இல்லையா? அதே மாதிரிதான் சர்வஜத்துவம் அல்பஜத்துவம்ன்ற விஷயங்கள்லாம் தள்ளிடுங்க, சைத்தன்யன்ற அம்சத்தை மாத்திரம் எடுத்துக்கீங்க. அப்படி எடுத்து பாத்தீங்கன்னா இந்த தத்துவமும் ஒன்னாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அசி தத்துவம் இருக்கு இல்லையா? இது அவர்கள் ஒத்துப்பார்களா? அந்த சாங்கியனும் யோகமும் ஆத்மபேதா ஜெகத் சத்தியம் ஈஸ்வான்யா இது சேத் திரயம், தே ஹோல்ட் திஸ் 3 பாயிண்ட்ஸ். நம்ம இந்த மூணுத்திலையும் வி டிஃபர். ஆத்மாவுக்கு பேதம் கிடையாது, ஏகையேவ ஆத்மான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஜெகத் சத்தியம்னு சொல்றான், நான் ஜெகத் மித்யா அப்படின்னு அப்பவன்யதார்த்தம் எங்களுக்கு ஸ்ருதி சொல்லிடுது. அதனால ஜெகத் முழுக்க மித்யான்னு சொன்னேன். ஈஷோ அந்யா, ஈஸ்வரன் வேற, ஏ அந்யோசோ அந்யாம் உபாசத்தே சாட்சாத் பசுன்னு வேற பிருகதாரண்யங்க சொல்றது. தன்னோட வேறானதாக ஒரு பகவானை உபாசனை பண்ணா அவன் பசு துல்லியன்னு வேற சொல்லிருக்கு, திட்ட வேற திட்டிருக்கு. அதனால ஈஸ்வரன் வேற, சோகம் பாவேன பூஜையே அப்படின்றதுதான் நம்மளுடைய கான்செப்டா வேற இருக்கு. தாசோகம்ன்ற பாவம் ஒரு லெவல்ல, அதுக்கப்புறம் ஜீவ புத்தியா அம்சஹா அகம்னு ஒரு பாவம், அதுக்கப்புறம் ஆத்ம புத்தியா சோகம் பாவம். சோ தாசோகம் பாவத்திலிருந்து நம்மளுடைய பிளைட் எங்க போறது? சோகம் பாவத்துக்கு போறது. அதனால சோகம் அப்படின்னு சொல்றதுதான் நம்மளுடைய பாவமா இருக்கு. இப்படி இருக்கும்போது ஆத்ம பேதம்ன்றதோ ஜெகத் தத்துவம்ன்றதோ ஈஷோ அந்யன்றதோ இந்த மூணு எங்களுக்கு ஒத்து வராத ஒரு நிலை. இத தெஜ்யத்தே தைஹி, இதெல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு எங்காவது வரதான் தான் வாங்க. நான் ஒத்துக்கிறேன், சாங்கியனை ஒத்துக்கிறேன், யோகிக்கனை ஒத்துக்கிறேன். எப்போ இந்த கண்டிஷன்லாம் அவனும் ஒத்துக்கணும். சாங்கியம் ஒத்துப்பானா ஆத்மாவில பேதம் இல்ல அப்படின்றத ஒத்துப்பானா? ஆத்மாதான் பேதம்னு அவன் சொல்றானே. இப்ப ஜெகத் சத்தியன்றத ஒத்துப்பாங்களா? அந்த ஜெகத் மித்யான்றத ஒத்துப்பாங்களா? மாட்டாங்க. ஈஷா அந்யா, ஈஸ்வரன் ஜீவனம் ஒண்ணுன்றத ஒத்துப்பாங்களா? மூணுத்தையும் அவ ஒத்துக்க போறதில்ல. அவ ஒத்துந்தேயானா எஜ்ஜத்தே தைஹி, இந்த மூணுத்தையும் இந்த 3 விஷயங்களையும் ஒத்துறீங்களா? ஆத்மபேதம் ஜெகத் சத்தியம் ஈசான்யம், இந்த மூணுத்தையும் நீங்க தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருந்தா சாங்கிய யோக வேதாந்த சம்மதி, அப்பதான் இது ரெண்டும் ஒன்னா வரும். அதனால சாங்கியனும் யோமோ வேதாந்தமோ சம்மதி ஆகணும். மதம் எதின்னு சொன்னேன், இந்த கண்டிஷன் இருந்தாதான் சம்மதிக்க முடியும். அது வரைக்கும் ஒத்துக்கொள்ளவே முடியாது. அவ பண்ணா நீங்க எப்படி சொல்றீங்கன்னா காக்கஹா பிக்கஹா, பிக்கஹா காக்கஹான்னா ரெண்டு கருப்பா தானே இருக்கு. காக்காவும் ஒரே மாதிரி மரத்துல பாருங்க கருப்பா இருக்கு, குயிலும் கருப்பா இருக்கு. காக்கஹா பிக்கஹா, பிக்கஹா காஹான்னா நம்ம சொல்றோம். ரைட்டு பாணி சொல்றது வசந்த காலே சம்பிராப்தே, வசந்த காலம் வந்துருச்சுன்னா அது எப்படி கத்துன்றத பாரு, இது எப்படி கூன்றத பாரு. குயில் கூவுறது எவ்வளவு ரம்யமா இருக்கு, காக்கா கூவுறது அது எப்படியா காக்காவும் குயிலும் காக்க காக்கா பிக்கஹா பிக்கஹா ஏவ, காக்காவும் காக்கா தான், பிக்ககா பிக்ககா. நீ அது சொல்றதுனால கருப்பா இருக்குன்றதுனால சொன்ன சாங்கியம் சொன்னதுனால நீங்களும் சாங்கியமும் ஒண்ணு, யோகம் சொல்றது கரெக்டா இருக்குன்றதுனால யோகம் சொல்றது கரெக்ட்னு சொல்றதெல்லாம் தப்புப்பா. அது காக்கா காக்கா தான், குயில் குயில் தான். அதனால அத்வைத்தி தான், பாக்கி பேர் நமக்கு பாக்கியால் தான். அதனால சரியா வராது அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு காரணத்தை கொடுக்கிறார். ஜீவோ அசங்கத்வ மாத்திரேன கிருதார்த்த இதி சேத் ததா ஸ்வச்சந்தனாதி நித்யத்வ மாத்திரேனாபி கிருதார்த்ததா. ஜீவஹா அசங்கத்வ மாத்திரேன, நீங்க என்ன சொல்றீங்க? ஜீவன் எதோடையும் சம்பந்தப்படலான்னு சாங்கியம் சொன்னா, நீங்களும் என்ன சொல்றீங்க? ஜீவன் எதோட ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வெதிரிக்தா அப்படின்னு தானே நீங்க சொல்றீங்க. நாங்களும் அதே தானே சொல்றோம். அதனால நானும் இங்க ஒண்ணுதானே அப்படின்னு இந்த ஒரு பாயிண்ட மாத்திரம் வச்சிருக்கீங்கன்னாக்க ஜீவோ அசங்கத்துவ மாத்திரம், ஜீவன் அசங்கத்துவன்ற அந்த மாத்திரத்தினாலேயே எனக்கு நீங்க சொல்ற அத்வைத்தமானது ஃபுல்ஃபில் ஆயிடும். அதனால கிருதார்த்தா இது கிருதார்த்தன் மோட்சத்தை அடைஞ்சவன் மாதிரி ஃபுல்ஃபில்டு ஜீவன் ஆயிடுவானே அப்படின்னு சொன்னா ததா அப்படின்னாக்க இவரு கிண்டல். அப்படின்னாக்க எல்லாம் சந்தனாதி நித்தியத்துவ மாத்திரேனாபி கிருதார்த்ததா
ஸ்ரக்கு அப்படின்னாக்க மாலை, மாலை சந்தனம், இது ரெண்டும் எதுக்கு உபலட்சணம்? பர்ஃபியூம். இந்த சந்தனத்தை போறது வாங்குறேன்னா போகிகள் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? சந்தன வனிதாதி போகிகள்லாம் கைவல்ய உபநிஷத்துல வேதாந்தி கிட்ட வரக்கூடாது. இந்த சரக்கு சந்தனம் இந்த போகங்கள்லாம் அதெல்லாம் சென்ஸ் பிளஷர் அப்படின்னு கைவல்ய உபநிஷத் சந்தன வனிதாதி போகம்னு ஒரு மந்திரமே இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து எதையாக்கு வரக்கூடாது, சன்னியாசிகளுக்கு வரக்கூடாதுன்னு இருக்கு. இப்படி சரக்கு சந்தனம் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருக்க போக்கியமா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் ஒரு அம்சத்தை ஒத்துக்கணும்னாக்க இதுவும் ஒரு அம்சம் நல்லா இருக்கிறதுனால தானே இவருக்கு மாலை போட்டேன். நல்லா பேசினாரு, இவருக்கு பின்னாடி ஒரு 1000 பேர் இருக்கான். ஒரு வார்த்தை சொன்னா அவங்க அறிவாளை எடுத்துன்னு வந்து பட்டுன்னு போட்டுருவான்ற ஒரு காரணம் இருந்தாலும் மாலை போடுவேன் நானு. அப்ப ஒத்துக்க முடியுமா? அவனையும் கிருதார்த்தனா மோட்சம் ஒத்துக்க முடியுமா? எல்லாம் சொந்தங்கள்லாம் மாலையெல்லாம் போட்டு ஒருத்தர் வர்றாருன்றதுக்காக அவர் வந்து யாரு இருந்தாலும் அவனை போய் தலைவனா நீங்க ஒத்துக்க முடியுமா? சரச்சந்தனங்கள்லாம் இருந்ததுன்னா கூட ஒத்துக்க முடியுமா? சரச்சந்தன மனிதாதி போகங்கள்லாம் மாத்திரேனாபி அப்படின்னாக்கா இதெல்லாம் போட்ட மாத்திரமே எல்லாரும் சுதார்த்தனா ஆயிடுவாங்க. இப்படி எல்லாருக்கிட்டையும் ஒரு ஐட்டம் ஒத்துதான் போவீங்க. இல்ல எல்லாரோடையும் ஒரு ஐட்டம் ஒத்துக்கலாம் இல்லையா? எவ்வளவுதான் கட்டவனா இருந்தாலும் சரி நமக்கு ஒத்துக்கலாம். பெரிய அரசியல்வாதி எல்லாரோடையும் ஏதோ ஒரு ஐட்டத்துக்கு நம்ம ஒத்து போவோன்றதுக்காக அவளோட சேர்த்துக்க முடியுமான்னு நம்மளோட சேர முடியுமாவா? இதெல்லாம் வந்து விருதாவான பேச்சு. இது அத்வைத்தம்னா அத்வைத்தம், பாக்கி பேர்னா பாக்கி பேர் தான். இது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சிஷ்யனுக்கு குரு சொல்ற ரூபமாக சொல்லிக் கொண்டிருக்காரு. யதா ஸ்ரிகாதி நித்யத்வம் துஸ்சம்பாத்யம் ததாத்மனஹ அசங்கத்வம் ந சம்பாவ்யம் ஜீவதோ ஜெகதீஷயோஹ. எப்படி சச்சந்தனாதி விஷயங்களுக்கு நித்தியத்தன்மையை கொடுக்க முடியாதுன்னு சொன்னோமோ அதே மாதிரியே துஸ்சம்பாத்தியம் ததா ஆத்மனா, இந்த ஆத்மாவுக்கு இந்த ஜகத்து ஈஸ்வரன் இருக்கிற வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இந்த ட்ரையாங்கிள் இருக்கு, இந்த ட்ரையாங்கிள் ரொம்ப ட்ரையாடு ஒண்ணு இருக்கு. ஜீவன், ஈஸ்வரன், ஜகத்து, இது மூணு ஒண்ணுக்கு ஒண்ணு காம்ப்ளிமெண்டரி. இந்த ஜகத்துல நீங்க இருக்கிற வரைக்கும் அந்த ஜகத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால போகமானது ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். அதே மாதிரி ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் நம்மள அவன் ஆட்டி படைச்சிட்டு தான் இருப்பான். அதை நீங்க பொறுத்துட்டு தான் ஆகணும் இல்லையா? வேற வழி கிடையாது. அதே மாதிரி இந்த ஜீவன் ஒருத்தர் இருந்தானாக்க ஏதாவது ஒரு சமயத்துல அவன் வந்து கோல வச்சனும், ஏதாவது ஒரு சமயத்துல அடங்கி போனான், இப்படிதான் தாசோகம்னு இருக்கணும். இந்த மூணுமே காம்ப்ளிமெண்டரி. இது மூணுத்தையும் வரணும். இது மூணுத்துல இருந்து தப்பிச்சு அத்வைத்தம் ஆகணும்னாக்க ஒரே ஒரு ஈசனும் ஜீவனும் சைத்தன்ய அம்சத்துல ஒண்ணுன்றதை தெரிந்து கொண்டு தான் ஆகணும். அதே மாதிரி ஜகத்தானது பொய்ன்றது தெரிஞ்சுட்டு தான் ஆகணும். இல்ல சார் நான் ஜகத்தையும் வச்சுக்கிறேன், இல்லன்னாக்க ஈஸ்வரனையும் நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன், ஜீவனும் வச்சுக்கிறேன், எனக்கு அத்வைத்த ஞானமும் வேணும்னு சொன்னா அது இந்த ஜென்மால நடக்கவே நடக்காது. போகத்தையும் வச்சுப்பேன், மோட்சமும் வேணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நடக்காத காரியம். ஒண்ணு இந்த பக்கம் ஸ்டெப் எடு, இல்லன்னாக்கா அந்த ஸ்டெப்பாவது எடு. இது ரெண்டுத்தையும் நான் சமாளிக்கிறேன் அப்படின்னாக்க முடியவே முடியாது. நீங்க ஜெகத் மித்யாத்துவம் இல்லாம இந்த ஜெகத்தை எப்படி, ஜெகத் சத்தியத்துவம் இல்லாம இந்த ஜெகத்தை அனுபவிக்க முடியாது. ஜீவன் வந்து பிரதி சரீரம் ஜீவன்னாக்க எல்லா ஜீவனையும் ஒரே கடவுள் வந்து ஆட்சி படைக்கிறார் அப்படின்ற இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இப்படி பிரம்ம சத்தியம் அப்படி ஜெகத் சத்தியம்ன்றதையும் நம்மளால ஒத்துக்க முடியாது. ஜீவன் வந்து பேதம்ன்றதையும் நம்ம ஒத்துக்க முடியாது. ஈஸ்வரன் இல்லாமையும் நம்ம ஒத்துக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் சொல்றதுக்கு வராதுனாக்க, நாங்க சொல்ற மாதிரி பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா, ஜீவோ பிரம்ம இவ, இந்த ஒரு ஆங்கிள் சொல்லி அந்த மாயையை நடுவுல எடுத்துட்டு வந்து அந்த மாயையானது உண்மை இல்லன்றத புரிஞ்சா மாத்திரம்தான் இதுக்கெல்லாம் பதில் கிடைக்குமே தவிர, நீங்க ஜெகத்தை கொஞ்சம் வச்சுக்கிறேன், நான் இந்த போர்ஷன் மாத்திரம் ஜீவ மாத்திரன்னு ஒத்துக்கிறேன், ஆனா ஜெகத் சத்தியம்னு ஒத்துப்பேன், ஜெகத் நித்யான்னு நீங்க சொல்ற மாதிரி ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலாம் இது வரவே வராதுப்பான்றத கிளியரா சொல்றதுக்கு, யதா ஸ்ரிகாதி நித்தியத்துவம் துஸ்சம்பாத்தியம் ததா ஆத்மனஹ அசங்கத்துவம் நகம்பா. ஆத்மா அசங்கம்னு இந்த சாங்கியம் சொல்றாங்க, எதோடையும் சம்பந்தம் இல்லைன்னு. எப்போ சம்பந்தம் இல்லாம ஆகும்? ஜெகத்தோடையும் ஈஸ்வரனோடையும் சம்பந்தம் இல்லாம இருந்தாதான் ஆகும். அதுவே ஜெகத் சத்தியமா இருக்கும், ஈஸ்வரனும் இருப்பார், நான் அசங்கனா இருப்பேன்றது நடக்காத ஒரு காரியத்தை அவன் ஏதோ சொல்றான் பிலாசபின்னு. அதை போய் கேட்டுட்டு நான் சொல்றதுக்கு அர்த்தம் வேற, அவன் சொல்றதுக்கு அர்த்தம் வேற. அவன் என்னமோ அவன் புரிஞ்சின்ற அர்த்தத்துல எனக்கு மனசுக்கும் புத்திக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவன் அந்த அர்த்தத்துல சொல்லிட்டு இருக்கான்.
நம்ம என்ன அர்த்தத்துல சொல்லிட்டு இருக்கோம்? ஆத்மாவானது ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்தை விட வேறானது, பஞ்சகோஷத்தை விட வேறான அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய கோஷங்களுக்கெல்லாம் விலட்சணமாக இருக்கக்கூடியது. அப்புறம் அவஸ்தாத்திரய சாட்சியம், மூணு எந்த நாள் மூச்சுட்டு இருக்கானோ, எந்த நாள் தூங்குறானோ, எந்த நாள் கனவு கண்டானோ அந்த நாள் இந்த மூணுக்கு அப்பாற்பட்டவனான ஒரு சாட்சி நானு. இப்படி இருக்கக்கூடிய ஜீவனை தான் நான் ஆத்மான்னு சொல்லி அவர்தான் சைத்தன்யம், அவர்தான் பிரம்மான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இது அவளுக்கு வரவே வராது. அதுவும் மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுக துக்காதிகள் சந்தனாதி ஸ்பர்ஷங்கள்னால எப்படி ஒரு நிச்சயத்துவம் வரும்? ஆகமா பாயினோ அனித்யாகான்னு கிளியராக சொல்றாரு உங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா. ஆகமா அபாயினா அனித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத. இது எல்லாத்தையும் பொறுத்துட்டுதான் ஆகணும். அதெல்லாம் வரது போறதுன்னு அனித்ய வஸ்துல கிளாசிஃபை பண்ணிருக்கோம். உங்களுடைய நித்தியமான மோட்சமானது எப்படி வரும்? நாஸ்தி அகிருதா மோட்சா, நாஸ்தி அகிருதா மோட்சா கிருத்தேன கர்மனான்னு சொல்லியிருக்காரு. தத் விஜயானார்த்தம் ச குருமேவாதிகச்சே ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டன். அவன் என்ன பண்ணா பரீட்சை லோகான் கர்மச்சிதான். என்னையா இந்த உலகங்கள்ல இருக்கல கர்மாவனால ஏற்பட்டது லோகமா இருக்கு. பரீட்சை நல்லா பரீட்சை பண்ணி பார்த்தான் இந்த லோகத்தை எல்லாம். நன்னா இப்ப இருக்க மாதிரி அப்போ ரிஷிகள்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க. பண்ணி பரீட்சை லோகான் இதெல்லாம் கர்மாவனால் கர்மச்சிதான், கர்மாவனால சம்பாதிக்கப்பட்ட லோகங்கள். இந்த லோகங்களுக்குள்ள மோட்சத்தை நம்ம எதிர்பார்த்தா நிச்சயமா கிடைக்கவே கிடைக்காது. இத பொய்யின்றது வந்தாதான் இது உள்ளது நம்ம வெளில புரியும். அதனால அவன் என்ன பண்ண பரீட்சை லோகான்னு பிராமணா நிர்வேதமாயா. இப்படி பிரம்மத்தை அறியணும் என்ற பிராமணன், அதாவது ஜாதி பிராமணன் பிரம்மத்தை அறியணும்னு நினைக்கக்கூடிய அந்த மகாத்மாக்கள்லாம் இருக்காது, சத்துவகுண பிரதானமாக இருக்கக்கூடியவர்களா இருக்கக்கூடிய அவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? நாஸ்தி அகிருத கிருத்தன. அகிருதா ஒரு செயல்னால உருவாகாத மோட்சமானது செயல்னாலேயோ உபாசனையினாலேயோ மானசீக கிரியையினால கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சுண்டு தத் விஜயானார்த்தம் இந்த பிரம்மத்தை ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்ற விஞ்ஞானமானது முக்கியம் என்றதன் பொருட்டு தத் விஜயானார்த்தம் சஹா அப்படிப்பட்டவன் குருமேவ அபிகச்ச, ஒரு குருவைத்தான் நாடி ஆகணும். குருமேவ அபிகச்சேத்தன. எப்படிப்பட்ட குருவை நாடணும்? ஸ்ரோத்ரியமாகவும் பிரம்மனிஷ்டனாகவும் இருக்கும். ஐயா ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டன்னு சொன்னாரு. ஸ்ரோத்ரியனா மாத்திரம் இருந்தான்னாக்க பிரம்மனிஷ்டை பத்தி தெரியாது. வியாகரணத்தில் இப்படி சொல்லியிருக்கா அப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லிவிடுவாரே தவிர அவர் பிரம்மனிஷ்டையா இருந்து காமிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. பிரம்மனிஷ்டா கிட்ட போனான்னு வச்சுங்க, அவளுக்கு நீங்க கேட்கற மாதிரி, ஏன்னா அவள்லாம் நம்மள மாதிரி சிஷ்யனா இருந்து கஷ்டப்பட்டெல்லாம் வரலாம், அவளுக்கு ஞானம் வந்துட்டு மேல அவ பேசுற சித்தர்கள் லாங்குவேஜ் எல்லாம் புரியவே மாட்டேங்கிறது. அதுவும் சரியா இல்ல. அதனால இது ரெண்டும் கரெக்ட் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு குருவை போய் நீங்க அடையணும். அப்படி அடைஞ்சாதான் நீங்க கேட்கிற சந்தேகத்துக்கும் அவர் சொல்லுவார், சம்பிரதாயமாகவும் சொல்லி தருவார். ஏன்னா அவர் ஸ்ரோத்ரியனா இருக்க காரணத்துல. அதே சமயத்துல பிரம்மனிஷ்டரா இருக்கிறதால பிரம்மத்துல இருந்து அங்க போதாது, இதெல்லாம் மேதா விலாசம், இது தேவையில்லை, உன்னுடைய சிந்தனை எல்லாம் பிரம்மத்துல இருக்கும்னு சொல்லுவார். அதனால ஸ்ரோத்ரியனாகவும் பிரம்மனிஷ்டனாகவும் இருக்கக்கூடிய அவர்கிட்ட போனாதான் இது கிடைக்கும் அப்படின்னு வேதங்கள்லாம் கிளியர் கட்டா சொல்லி இருக்கிற காலத்தினால அசங்கம் அப்படின்றது எப்படி வரும்? இப்படி நிர்வேதம் யாருக்கு வந்ததோ அவனுக்கு தானே இந்த அசங்கத்துவம் வரும். அது எப்படி சாங்கியம் சொல்ற மாதிரி இதுல சம்பந்தம் இல்ல இந்திரியங்களுக்கும் அதுக்கும் சொன்னதுனா மாத்திரத்தினால அது வந்துட போறது இல்ல. அதனால அசங்கத்துவம் நான் சம்பாத்தியம் ஜீவதா ஜெகதீஷேகோ. இந்த ஜெகத்தும் ஈஸ்வரனும் இருக்கிற வரைக்கும் அப்படின்னா அர்த்தம், இந்த ஜெகத்து ஈஸ்வரர் ரெண்டுத்தையும் உண்மைன்னு இவன் நினைக்கிற வரைக்கும் இவன் ஒரு நாள் அசங்க ஜீவனா ஆகவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க சொல்ற மாதிரி ஜெகன் நித்யா அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு வரும். ஈஸ்வரனும் ஜீவனும் ஒண்ணு அப்படின்றது சோகம்பாவேன யாரு புரிஞ்சுக்கிறானோ, அப்படி யாரு பூஜை பண்றானோ அவனுக்குத்தான் இது வரும் அப்படின்னு சொன்னார். அவசியம் பிரகிருதி சங்கம் புரேவ ஆபாதயே ததா நியச்சத்யேவம் ஈஷோபி கோஸ்ய மோக்ஷஸ்ததா சதி. இங்க ஒரு காரணம் சொன்ன மாதிரி ஜெகத்தும் ஈஸ்வரனும் இருக்கிற வரைக்கும் இவன் அசங்கன்னு சொல்றது உண்மையே கிடையாது. அவ ஏதோ சொல்றானே தவிர நாங்க சொல்ற மாதிரி புரிஞ்சின்றாதான் ஜீவன் அசங்கம்ன்றது வரும். இவன் சொல்ற அசங்கத்துவம் நாங்க சொல்ற அசங்கத்துவத்துக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லி இந்த பிரகிருதியானது இந்த யூனிவர்ஸ் ஆனது அவசியம் புறாயிவ சங்கம் ஆபாது. முன்னாடி இவன் உண்மைன்னு நினைச்சதுதான் முதல்ல தாசோகம் தானே இவன் நினைச்சான். நம்ம என்ன சொல்றோம்? படிப்படியா இவன் இதெல்லாம் பண்ணி கர்மாலாம் பண்ணி உபாசனை எல்லாம் பண்ணி கடைசி ஜென்மால மனுஷா பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே
அப்படின்னு சொல்ல. மனுஷானாம் சகசிரேஷு கச்சித் எததி சித்தையே எததாமபி சித்தானாம் கச்சின் மாம்பேத்தி தத்துவதா. எத்தனையோ ஜென்மாக்கள்லாம் நடஞ்சி கடைசி ஜென்மாலதான் இவனுக்கு வேதாந்தத்துக்கிட்ட வராம இப்படி எல்லாம் பண்ணி வந்ததுனால இவன் இந்த பிரகிருத்தில என்ன ஆச்சுன்னா, முன்னாடி இதெல்லாம் துவைத்தமா தான் அவன் பார்த்து இருந்தான். இந்த உலகம் வேற தான் வேற நினைச்சுட்டு தான் பண்ணான். அதுக்கப்புறம் இந்த வேதாந்தம் வந்த உடனே தான் அந்த விஷயமான தாட்டியமாச்சு. அதனால இப்படி இருக்கக்கூடிய பிரகிருதி சங்கம் புறாயேவ இப்படி இல்லைன்னா பிலாசபி வந்த உடனே திருப்பி அதே இவனுக்கு சொல்லி கொடுத்தா இவன் பழைய குருடி கதவை இருந்து அந்த இடத்துக்கு தானே போவான். இவனுக்கு எங்க முன்னேற்றமானது வரும்? அத்வைதத்துக்கு வந்தா தானே முன்னேற்றமானது வரும். அதனால ததா நியச்சதி ஏச, அதே மாதிரி ஈஸ்வரனை எப்ப பார்த்தாலும் அவர் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காருன்னு இவன் நினைச்சுட்டே துவைத பாவத்துல இருந்தான்னா எப்போ அத்வைத பாவமானது சித்திக்கும்? இந்த ஜெகத்தை பொய்ன்னு நினைக்கணும், ஈஸ்வரன் நானும் வேறு இல்லன்னு நினைக்கிற வரைக்கும் இந்த டிஃபரன்சஸ் வில் கண்டினியூ ஃபாரெவர். அதனால இதுல இருந்து போகணும்னா வேதாந்த ஜென்யா அத்வைத ஞானத்தினால மட்டுமே இது அச்சிய மோட்சா ததாசதி. அப்படி இருக்கிற மோட்சத்தை பத்தி எப்படி அவருக்கு கிடைக்கும்? மோட்சம்னா நாங்க சொல்ற மாதிரி தத்துவமசின்ற மகா வாக்கியத்தினாலதான் வந்தாகணும். அஸ்ய அனர்த்தஹேதோஹோ பிரகாணாய ஆத்மைகத்துவ வித்யா பிரதிபத்தியே சர்வே வேதாந்தாக ஆரம்பியந்தே ஆச்சாரியால் அத்தியாச பாக்கியத்துல. முதல்ல மோட்சம்னா என்னன்றத புரிஞ்சுங்க. ஜீவ பிரம்ம ஐக்கியம், ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்றதுக்கான சர்வ உபனிஷதம் அதுக்காக தான் வந்திருக்கு. எல்லாமே அதை நான் எடுத்து காமிக்கிறதுக்காக தான் இந்த அத்தியாச பாக்கியம் தான். பிரதர்ஷயிஷ்யாமஹா அஸ்ய சாரீரக மீமாம்சா சாஸ்திரே பிரதர்ஷயிஷ்யாமா, நன்றா எடுத்து காமிக்கிறேன். ஒரு ஒரு இடத்துலயும் வியாசர் சூத்திரம் போட்டிருக்காரு. அந்த சூத்திரத்துக்கு நான் பாக்கியம் எழுதி உங்களுக்கு காமிக்கிறேன். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரா, இந்த விஷயத்தை நான் காமிக்கிறேன்னு ஆரம்பிச்சாரு. ஆகையினால இந்த ஜெகத்தும் ஈஸ்வரனையும் ஒத்துக்கிற பரியந்தம் இவன் சொல்லக்கூடிய மோட்சமானது நம்ம சொல்ற மோட்சத்துக்கு அப்பாற்பட்டது. அது வைகுண்டமோ கைலாசமோ இருக்கலாம். சீனே புண்ணிய அவன் திருப்பி இங்க வந்துதான் ஆகணும். அந்த மோட்சத்தை நம்ம சில அத்வைத சாட்சா்காரமா வரக்கூடிய மோட்சமேவ மோட்சா அத்வைத மோட்சமேவ மோட்சா அப்படின்னு சொல்லிக்கார். இன்னும் கொஞ்சம் இந்த ஆர்குமெண்ட்டை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் போற திருப்பி பந்தத்தையும் கொஞ்சம் மோட்சத்தையும் சொல்லி அதுக்கும் மேல ஒரு பிலாசபி இருக்கு. அது என்ன பிலாசபினாக்க, இந்த ஜெகத் இருக்குன்னு வச்சுட்டு நம்ம அது பொய்ன்னு சொல்றோமே, அது கூட ஒரு அசட்டுத்தனம் தான். இல்லாத ஒரு ஜெகத்தை ஏன் இருக்குன்னு வச்சுட்டு அதுல இருந்து விடுதலைன்னு சொல்றது கூட லோயர் லெவல் தானே. அவர் என்ன பண்ணாரு, ஒன்னும் பந்தனும் கிடையாது, சிஷ்யனும் கிடையாது, குருவும் கிடையாது, சாட்சியாவும் கிடையாது, சாஸ்திரமும் கிடையாது. எங்கேயா வேதம் வந்து எப்படியா ஒரு எழுத்தா இருக்கக்கூடிய வேதமானது ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை எப்படி குறிக்கும்? அது உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி சொல்லிட்டே வந்தேன். ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு புரிஞ்ச உடனே சொன்னேன் எல்லாமே பொய் தான் உலகத்துல. இந்த வேதமும் பொய் தான், அதுல இருக்கக்கூடிய எழுத்தும் பொய் தான், ஈஸ்வரனும் பொய் தான், ஜெகத்தும் பொய் தான், நீங்க மாத்திரம் தான் சத்தியம்னு சொல்லணும் அப்படின்னு அடுத்த ஸ்டேஜுக்கு போய் சொல்ல போறாரு. அதை வந்து மாண்டிக்ய உபநிஷத்துல கௌடபாதர் சொன்ன ஒரு ஸ்டேஜ், அதையும் அவர் காமிக்க போறாரு. இப்போ இதை அடுத்த சனிக்கிழமைக்கு போவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.